ஆதியே துணை. யோகமே சதுரிகம் கோடிகால மக்களிடம் சர்வமூலமந்திர நிறுவி மகான் ராஜகோன் ஒன்றொருகி ஜாதிகளின் கத்தாவே ஆண்டவர்கள் திருவடிகளே சரணம். நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே அந்த திருமணம் செய்து சதாஸ்பட்டு அதன் மூதையை அவருடைய மக்கள் எல்லோரும் அனந்தம் பேரு அனந்தால் பேரனாய் தேவமக்களாக மாற்றிருக்காரு. இது போலவே இந்த பெருநகரத்துக்கு வந்து, அதாவது உங்களுடைய ஊரில் செய்யாதவர்கள் வந்து அவர்கள் எழுதுவதற்காக வேண்டி இப்போ உண்மையை நான் பார்க்கிறேன். பார்த்தால் எனக்கு சும்மா இருக்குமே எழுதலாம் சொல்லலாம். உங்கள் கையில் இல்லையே, அது எங்கேயே இருக்குங்க. அதை நான் சொல்லுவதால் ஒரே ஒரு ஒரு எண்ணம் ஒன்று எல்லாருடைய உள்ளத்தையும் இருக்குன்னு அதை நீக்கி வைக்கிறதுதான். அதாவது என்ன என்றால், மனிதன் செத்துக்கோதான் வந்தவன் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அது இல்லவே இல்லை, எப்போது காலத்திற்கும் இல்லவே இல்லை. இது இருவழி செய்வதற்காக வேண்டிய நான் வந்து ஒரு மனிதன் என்று ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ கண்டுவிட்டதையானால் அதுக்கு சாமி இல்லாமல் போகின்ற ஆடு மாடுகள் இருக்கிறது. இதை போல செத்து இல்லாமல் அழைத்து போயிருக்கிறது. அது இல்லவே இல்லை. எதுவரைக்கும் இது உள்ளவருக்கும் அப்போ புராதனமாக எப்போது காலத்திற்கும் உள்ள தீவிரதான் மனிதன். அவருக்குதான் பேரானது மன ஈசன் என்று இருக்கிறது. இந்த ஒரு ஒரு அத்தியாயங்களால சொல்லப்பட்டு ஒரு விஷயத்துக்கு ஏறினாலும் ஏறி இருக்குது. நாம் சொல்லிக்கொள்ளதான் சரி என்ன இல்லவே இல்லை என்று இதுக்கு மேம்பட்ட மகா அதீதமாகிய மகா உன்னதமாகிய எப்போது காலத்துக்கு அறியாத ஒரு தேகமானது பிரணவம் பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் என்ற ஒரு தேவமான ஒன்றுக்குள்ளார என்று விளங்கிக் கொண்டிருக்கிறது. இது மனிதர்களுக்கு வைக்கப்படத்தான், அதுதான் மனிதன் என்று வைத்திருக்கிறேன். நான் பிரதிநிதியை போட்டு போக வந்தேன். பிரதிநிதியை போட்டு ஒன்று முன்போடு போவதற்கினாலே பிரதிநிதியை கேட்டு போட்டு வருவதற்கு இங்கே கேட்டு விட்டாங்க. நான் உன்னை அந்த நிச்சய வாழ்வில் மாற்றியதற்கு வந்திருக்கிறேன். பஞ்சாட்சரமும் எழுதுறது வாயிலை சொல்றதில்லை. அந்த சொல்லு பிரகாசமாகிய அச்சாட்சரமும் பஞ்சாட்சரமும் ஒன்றுக்குள்ள இருக்கிறது. உனக்கு விளங்கவே விளங்காது எப்போது காலத்தில். அந்த பஞ்சாட்சரமானது அந்த இதய கமலவாசனை எப்படி நேர்மையாக அந்த கோடி சூரிய பிரகாசமாக அலங்காரம் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்தனே தவிர இதனால் சவர்த்தங்களுக்கு நான் வந்ததில்லை. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நமது புதுக்கோட்டை நீலநீர் சபையில், அதாவது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் மற்ற தீர்க்கதரிசிகள் எழுதியதை நாம் இந்த தீர்க்கதரிசனமாக பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர் நமக்கு அருளிய வேத முத்துக்களில் இருந்து அந்த இறை 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 தேரு இறுதி நீதி நடவு
நடுவு வைப்புல இருந்து அதனுடைய ரகசியங்கள்லாம் இப்பதான் நம்ம வந்து கண் கூட நாம பாக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பக்கத்துல நடக்குது, கேள்விப்படுறோம் இல்ல பாக்குறோம். அதெல்லாம் வந்து இப்ப செயல்ல நடந்து கொண்டு இருக்கிறத நாம பாக்குறதுக்கு நாம வந்து எவ்வளவு இதா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதை வந்து நம்ம இப்ப தொடர்ந்து அதை பத்தி பேசுவதற்காக நமது அக்கா மேவலி சாலை சிவமலை அக்கா அவர்களும் டாக்டர் சாலை மகிழ்ச்சி அவர்களும் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிறார்கள். அவருடைய முக்கிய பேரை நாம் தொடர்ந்து கேட்போம். வாக்குடைய மலங்கடத்தி வயங்கா நின்று வல்லபயன் வசம் படிந்த வாசத்தாலே நேகரிய மும்மலங்கள் பொடியும் சாயை நின்றிலங்கும் பூரணத்தின் புதுமை ஏறி தேக்கும் வந்த நாகதத்தை தொட்டு ஊனி சேருமதி அமுத கலை பொங்கி சிந்தும் வாக்குடைய வாக்கருளும் வாணி சக்தி வளஞான திருநடனம் வயங்கும் காப்பே. அந்த இறுதி நீதி இறுதி நீதி நடவு வைப்பு ஏற்கனவே எடுத்திருக்கோம். அதுல மீதி உள்ளது நேர்வான் மோடு மோடுத்து நேர நேரன்றே சரியும் நேர்வான் மோடு மோடுத்து நேர நேரன்றே சரியும் தானவரூபமாக தலை தேறி திடும் சத்தம் பூமி அடங்கலுக்கும் போதும் புராதனம் கூறுவது. நேர்வான் மொடுமொடுத்து நிறன்றே சரியும். அதாவது வானம் வந்து இடிந்திடவும் மலைகள் பொடி ஆகிடும் நாள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுலயும் அதே தீர்க்க தரிசனத்தை சொல்றாங்க. நேர்வான் மொடுமொடுத்து மொடன்னா அப்படியே பொடப்பொடன்னு கொட்டுறது, அப்படி வானம் இடிஞ்சு கொட்டுங்கிறாங்க. அதையே அந்த சத்தத்தினால என்ன ஆகும் அப்படின்னா மக்களோட நினைவு என்ன தான் அவரூபமாக, அப்ப அந்த பயத்துல முகம் என்ன ஆகும், அவலட்சணம் ஆகி பய பீதி ஆகி தான் அவரூபமாக தலை தெரித்திடும் சத்தம். அந்த இடியின் சத்தம், வானம் இடிக்கிறதுனாவே சத்தம். ஒரே ஒரு இடி இடிச்சாலே நமக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருது. அப்ப வான் பூராமே இடிக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும்ட்டு நம்மளால கற்பனையே பண்ண முடியல. ஆனாலும் தெய்வம் வந்து எழுதியிருக்காங்க. ஏன்னா இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்காக நமக்கு இதை முன்னாடியே சொல்றாங்க. நம்மளுக்கு அது புரியல, ஆனா இன்னைக்கு வந்து எல்லா டிவில நேரடியா நம்ம பாக்குறோம். எல்லாத்தையுமே நடத்தி காமிக்கிறாங்க. சுனாமியை காமிச்சிட்டாங்க, இப்ப அதான் தண்ணினால அழிவுகளை காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொன்றும் அவங்க கேக்குறாங்க தெய்வத்தை. இந்த மாதிரி பேப்பர்ல படிக்கிறாங்க, அணுகுண்டு வச்சிருக்காங்க, அவன் வந்து அதை கண்டுபிடிச்சான், இதை கண்டுபிடிச்சிருக்கான், பயங்கரமா அப்படின்னு சொல்லி பேப்பர்ல படிக்கிறாங்க. அப்ப தெய்வம் சொல்றாங்க என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்கிட்ட இருக்கிறது தண்ணி, காத்து, தீ, நெருப்பு, பூதம், ஆகாயம், இதுதான் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப இதுல ஒண்ணு ஏவனாவே போதுமே, இந்த பாத்துட்டு இருக்கோம், ஒண்ணுதான் ஏவி இருக்காங்க, அதோட இதையே தாங்க முடியல அப்படின்னா அதுதான் சொல்றாங்க சேனைகளின் கர்த்தர். அவங்களுக்கு பேர் என்னன்னா, அவங்களுக்கு எது சேனை? இந்த ஐம்பூதங்களும் சேனை. அப்ப வேற என்ன வேணும்? இவங்க 1000 கண்டுபிடிச்சு வச்சிருந்த என்ன பண்ண? அவங்க ஒண்ணு எவன அது கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னைய விடுறீங்களா? இப்ப இந்த ஒரு நொடிக்குள்ள முடிச்சிடுறேன். அதான் சொல்றாங்க, நொடிக்குள் முடிந்து விடும் வெஞ்சைகள் இங்கிருக்க நோகுதே திருமேனி அப்படின்னு சொல்லி சிவனே ஐயா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா நொடிக்குள்ள முடிச்சிருவாங்க. முதல்ல அது மாதிரி அந்த காலத்துல தெய்வம் வந்து ஒவ்வொரு நாளா எழுதி தேதி போட்டு இத்தனாம் தேதி வந்து உலகம் பூமி வந்து குலுங்க போகுது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. உடனே தேதி அழிச்சுக்கிட்டே வராங்க. அப்ப அழிச்சுட்டே வரும்போது, அதாவது 100ன்னு வச்சுங்களேன், 99, 98 இப்படியே அழிச்சுக்கிட்டே வராங்க. கரெக்டா அன்னைக்கு 1 முடிஞ்சிருச்சு.
ஆனா மத்தவங்க எல்லாம் மறந்துட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்க, ஆலயத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஆலயத்துல இருக்கவங்களுக்கு எதுவுமே தெரியல. தெய்வம் பொறு பொறு அப்படின்னு அவங்க திருக்கரத்தை வச்சு இப்படி பொறு பொறு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க எதுக்கு தெய்வம் இதை சொல்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அப்புறம் பார்த்தா வீட்டுல இருந்து எல்லாம் திட்டுன்னு ஓடி வராங்க ஆலயத்துக்கு. என்னடா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் சாமான்லாம் உருளுது, ஆடுது. அப்பா தெய்வத்து பக்கத்துல இருந்தவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனா அவங்க வந்து சொல்லவும் தான் தெய்வம் ஏன் பொறு பொறுன்னு சொன்னாங்கன்றத அப்பதான் அனந்தர்களுக்கு புரியுது. பூமி அப்ப அந்த பூமி ஆடுது, அத வந்து தெய்வம் பொறு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது பொறுத்துட்டு இருக்கு. அதான் மறுபடியும் அடுத்த பாடல்ல எடுக்கிறாங்க. கொட்டும் தாரக எங்கும் கோர சூருதப்படும், கொட்டும் தாரக எங்கும் கோர சூருதப்படும், மட்டில்லா ஒளி காட்டால் வானம் அதிரும் சத்தம் பூமி அடங்கலுக்கும், ஓதும் புராதனம் கூறுவது. கொட்டும் தாரகை, தாரகைன்னா நட்சத்திரம். அதுக்கு வந்து ஊரல் மலை பூமி அந்த பாடல் கடைசி பாடல்ல சொல்றாங்க. அண்டமுகடெங்கும் மேயலங்கரிக்கும் அந்த நட்சத்திர கூட்டமெல்லாம் பண்டை ஊழியர் வீதி எழுத்தின்படி பாருலகெங்கும் ஓதிருகின்ற பாரப்பெரும் காலம் அது கோரம் நிறை நேரம் அது கொண்டு கூறுகி நெருங்கி சென்று இது தெந்தீரை ஆதி திருமுகமே. அப்ப அதுல சொல்லிட்டாங்களா, இத எப்படி சொல்றாங்க இந்த இடத்துல, அதையே அங்க விளக்கமா சொல்லிட்டாங்க. நட்சத்திர கூட்டம் பூரா அழகா அலங்காரமா இருக்கு இன்னைக்கு ஆகாயத்துல. ஆனா அவ்வளவும் கொட்டுனா நம்ம அதை நினைச்சு பாருங்களேன். ஒரு நட்சத்திரம் வந்து சூரியனோட பெருசுங்கிறாங்க. ஆமா, 10 பங்கு பெரிய நட்சத்திரம் எல்லாம் இருக்கு. அவ்வளவு ஹைட்ல இருக்கு. அதாவது மில்கி வே, பால்வெளின்னு சொல்றாங்க. அதுக்கு எல்லையே கிடையாது ஆகாயத்துக்கு. அப்ப அது எவ்வளவு தூரத்துல இருக்கு. அதோட இருட்டை ஏன் அப்படின்னா அது எரிஞ்சிட்டு இருக்கு ஒன்னொன்னும். அதோட புகைதான் வந்து பக்கத்துல அவ்வளவு இருளா தெரியுதுங்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஒண்ணு சூரியனோட பெருசு அப்படின்னா இவ்வளவு நட்சத்திரங்களே நம்மளால எண்ணி பார்க்க முடியுமா? அதோட பிரம்மாண்டத்தை எண்ணியே பார்க்க முடியாது. அவ்வளவும் கொட்டும் அப்படின்னா எப்படி இருக்கும் பாத்துங்க. கொட்டும் தாரகை எங்கும் கோர சுருதப்படும். அப்ப அப்படியே அது வந்து நம்ம நினைவுக்கே எட்டல. அதோட விபரீதத்தை விளக்கவே முடியாது. அப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்க போறோம்? அதுக்காக தான் தெய்வம் படிங்க, முழிச்சிட்டுங்க. நான் வந்து யமனை கூட தோசி மரலிலையும் சொல்லி விளக்கிடண்டார். டேய் என் பிள்ளை தள்ளி நில்லு அப்படின்னா நின்றுவான் யமன். ஆனா இந்த நித்திரா தேவிய மட்டும் நீதான் கட்டுப்படுத்தி ஆகணும். அதுக்காக நான் உளவுதான் சொல்ல முடியும். நீங்க தான் அதை குறைச்சாகணும். அப்ப இந்த இவ்வளவு அக்னி நம்ம மேல இருக்கிறது பூரா என்ன, அவ்வளவு ஆகாயம் பூரா அக்னி. அப்ப கீழே அதை விட கந்தகம். பூமி கீழே என்ன இருக்கு, நெருப்பு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப மேலையும் நெருப்பு கீழையும் நெருப்பு, நடுவுல கொஞ்சம் நம்மளை காப்பாத்துறதுக்காக தண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அந்த கடலை நம்மளுக்கு பார்த்தா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. இந்த கடல் வத்தடிக்கப்படுமா? நம்மளால எண்ணி பார்க்க முடியல. அததான் சொல்றாங்க, அந்த பசுந்திரை கிழிந்திடாதேங்கிறதே நம்பிக்கையற்ற தன்மை. இந்த கடல் வத்துமா? இந்த உலகம் ஒத்துக்குமா? நம்ம பீச்ல போய் நிக்கும் போது கடல் தண்ணி மேல இருக்காப்லதான் மலை மாதிரி தெரியுது. ஆனா தண்ணி மேல இருந்தானே கீழே வரணும். ஆனா அது வரலையே. அப்படியே கட்டுக்குள்ள நான் அன்னைக்கு சுத்தி விட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த பஞ்சபூதங்கள் அந்த கட்டுக்குள்ள நின்றுட்டு இருக்கு. அவங்க லைட்டா அந்த சுனாமின்னு இப்படி சும்மா விட்டாங்க, அவ்வளவுதான் லட்சோப லட்சம் பேர் காலி. அப்ப அந்த சின்ன ஒரு இதுக்கே அப்படி தாங்க முடியல. ஒரு பூகம்பம் எங்கேயோ துளி ஆடுது, ஊரே உள்ள போயிருது. அப்ப நம்மளுக்கு இதெல்லாம் எதுக்கு? நம்மளுக்கு சோதிக்கிறது. காமிச்சு காமிச்சு மறைக்கிறாங்க. ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்கிறோமா? அதனால பயம் வருதா? ஜிகே மாமா சொல்லுவாங்க அடிக்கடி, இவ்வளவு பெரிய சுனாமி வந்துச்சு, சென்னையில இருந்து ஒருத்தர் கூட சாலவசியா வரலையேன்னு ரொம்ப கஷ்டப்படுவாரு. இவ்வளவு தூரம் வந்துச்சு, இவ்வளவு பேரை கொண்டு போயிருச்சு, அப்ப கூட வரவே இல்லையே. எப்படி இருக்காங்க தெய்வம்? ஒவ்வொரு நிமிடமும் வெளியில இருக்கவங்க எல்லாம் முள்ளு முனையில இருக்க மாதிரி, ஊசியின் முனையில வாழ்ற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் வெளியில இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிச்சுதான் பார்க்கணும். ஏன்னா நம்ம இந்த எல்லைக்கு வந்து சேரணும். அதுக்கான தெய்வத்திட்ட வேண்டுதல் வைக்கணும். நம்மளால வர முடியாது. அவங்க நினைச்சா ஒரு நொடிக்குள்ள தூக்கி கொண்டு போட முடியும். ஆனா நம்மளோட வேண்டுதல் வேணும் இல்லையா? அதனால
எல்லாரும் இந்த எல்லைக்குள்ள வந்துடணும். இந்த தெய்வத்தோட உத்தரவு நம்ம எல்லையை சுத்தி குழல் வணக்கம் எங்க வரைக்கும் கேக்குதோ அது வரைக்கும் இந்த இது அழிக்கப்படாமல் காப்பாற்ற பெறும் அப்படின்னு உத்தரவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு சூசகமா ஒரு 7 கிலோமீட்டர் சுத்தளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இப்பயே ஓரளவுக்கு நம்ம மக்கள் பூரா சுத்தி இருக்கிறதெல்லாம் வாங்கிதான் வச்சிருக்காங்க. நம்ம மக்களுக்காக தான் வச்சிருக்காங்க, யாருக்காகவும் இல்ல. இப்போ ஒரு 10 மூட்டை கேப்ப வாங்கி வச்சிருக்கோம்னா அந்த நேரத்துக்கு ஒருத்தரவா குடிக்க போறாங்க. அந்த 12 மூட்டையும் எல்லாருக்கும் கொடுத்துதான் பசியார போறோம் அன்னைக்கு. அது மாதிரி எல்லாரும் வாங்கி வச்சிருக்காங்க. நிச்சயம் அந்த நேரத்துல யாருக்கும் எவ்வளவு தேவைப்பட போறது இல்ல. எல்லாரும் அதுக்குள்ளாரையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டோம்னா அவங்களும் தன் காப்பாத்துறதுக்கு தெய்வம் உழவு சொல்லியிருக்காங்க. அது பிரகாரம் இன்னைக்கு நடக்கிறத பூரா தீர்க்க தரிசனமா எழுதி வச்சுட்டாங்க. அன்னைக்கு வந்து வந்த தீர்க்க தரிசிகள் தாவீது சொல்லும் போது 3000 வருஷம், சொராஷ்டிர நாயகம் சொல்லும் போது 21,000 வருஷம். அப்ப அவங்க அவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்ததே அவங்க நேரா கண்ட மாதிரி எழுதியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அப்படி முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. தெய்வம் சொல்றாங்க அங்கங்க மேய்ஞ்சுக்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டாங்க. கலியுகம் பிறந்துருச்சு, கலியுகம் மேய்ஞ்சிட்டு வருதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நடக்கிறத நேரடியா பாத்துக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு வீரபிரம்மன் சொல்றாங்க நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லி அடிப்பேருக்கைன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம நினைச்சு பார்த்துப்போமா இப்படி ஒரு டிவி வரும், இப்படி ஒரு செல்லுல பாப்போன்றது அன்னைக்கு தெரியுமா? அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு கமலம்னியன் தாத்தா வந்து முத்திப்பேரையில சொல்லுவாரு, இந்த மாதிரி நீங்க வந்து இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களிடம் போராடுவதை விட ஆகாயத்தில இருந்து வரும் கெட்டாவிகளுடன் போராட வேண்டிய நிறைய இருக்கிறதுனால சதா குரு தியானம் செய்து விழித்து கொண்டிருங்கள் என்ற அடி பெருகைன்னு அன்னைக்கு சொல்லும் போது அதுக்கு அந்த மாமா என்ன விளக்கம் சொன்னார்னா, ரேடியோ அப்பதான் சாலைக்குள்ள வந்திருக்கு. அந்த கெட்ட ஆவின்றதுக்கு ஏன்னா அதை புடிச்சு பாட்டை கேக்குறாங்க, நியூஸ் கேக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பாட்டு கேக்குறாங்க, சினிமா கேக்குறாங்கன்றதுக்காக இப்படி ஆயிப்போச்சு. இததான் சொல்லியிருக்காரு அவரு கெட்டாவின்னு அப்படின்னு அன்னைக்கு சொன்னாரு. இன்னைக்கு கெட்டாவியா ரேடியோல எந்த மூளைக்கு போச்சுன்னு தெரியல, கையில இருக்கு, உள்ளங்கைக்குள்ள வச்சுக்கிட்டு தெய்வம் வைகுண்டம் உள்ளங்கைக்குள்ளன்னா உள்ளங்கைக்குள்ள உலகத்தை வச்சுக்கிட்டு வேணாங்கிறது பூரா அதுல வருது. அப்ப நம்ம தெய்வமும் அதுல வர மாதிரி நமக்காக தான் அதை உண்டாக்கி வச்சிருக்காங்க இல்லையா? தெய்வம் சொல்றாங்க இங்கிட்ட இங்கிட்ட என்னமோ பண்ணா டடான்னு பேசுதியா அப்படின்னு தெய்வம் எவ்வளவு ஆச்சரியமா சொல்றாங்க. அப்ப அது மாதிரி இருந்தது. இன்னைக்கு உலகத்துல எங்க எது நடந்தாலும் இன்னைக்கு நேரடியா பாக்குறோம். பயம் வரணுமே, அதுக்காக தான், நமக்கு பயம் வர்றதுக்கு தான். உலகத்துல எல்லாரும் ஒரே நரக குடிக்குதான் போறாங்க. நீதி தீர்ப்பு அவங்களுக்கு கிடையாது, தெய்வம் உண்டாக்குன தம் மக்களுக்காக தான், நம்மளுக்கு தான் தீர்ப்பு. நம்ம இன்னைக்கு என்ன தெய்வம் சொல்றாங்க, வேர்வை மாறு முன்னே கூலி கொடுங்கிற இறைவன் இதுக்கு மட்டும் என்ன செத்த பிறகா கொடுக்க போறாங்க? இல்ல, இப்ப நடந்துகிட்டே இருக்கு. அப்ப நீ இப்பயே தேடிக்கோ. இருட்டு வரப்போகுதேன்னு விளக்க தேடுறியே, குளிர் வருதுன்னு போர்வையை தேடுறியே. இப்ப நீ உனக்கு வேணுங்கிற பாதுகாப்பு எங்க வச்சிருக்கேன்? நான் ஊரான உயிர் பயிர் ஏற்றும் ஊர், இதுக்காக அச்சம் பயம் மெற்ற ஒரு எல்லை உண்டாக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்த செம்மல்கள் பூரா பட்டப்பாடு ஓடை எடுத்து பசியாருனாங்க. அந்த ஓடை எடுத்ததுக்கு அடிக்கிறாங்க அவரை அப்பரை. அதோட இனிமே நான் ஓடு எடுக்க மாட்டேன், போய் வேந்த மாட்டேன், கொண்டு வந்து கொடுத்தா பசியாடுறேன்னு அப்படியே உட்காந்துட்டாங்க. அப்படி இருந்த காலம். தெய்வம் போய் ஒரு ஊர் தெரியாதா, பசியார ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு கம்மாக்கரையில ஏறி நின்னு பார்த்த காலம். அன்னைக்கு நினைக்கிறாங்க நமக்குன்னு ஒரு ஊரும் ஒரு மதமும் உண்டாக்கிக்கிட்டா தனக்காக இல்ல, தான் பிள்ளைகளுக்காக, வரும் மக்களுக்காக. இன்னைக்கு நம்மளை எப்படி வச்சிருக்காங்க நினைச்சு பாருங்க. ஒருத்தர் கூட யாரு இன்னைக்கு ஏழைன்னு கிடையவே கிடையாது. சொல்லுவாங்க அவங்களும் அதாவது பசிப்பாட்டுக்கு இன்னைக்கு இல்லைன்னு யாருமே கிடையாது. ஆமா இல்லையா? அப்படி செய்ய முடியலங்கிறதுக்கு இன்னைக்கு கொடுக்க ஆள் வந்துட்டாங்க பாத்துங்க. ஏன்னா அந்த உலகத்துல எவனா அனுபவிக்கிறான், ஏன் மக்கள் அனுபவிக்கட்டும், அப்படி சிவராஜ செல்வங்களை ஆக்கி வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அதை யோசிச்சு இந்த எல்லைக்கு வந்துட்டா யாரும் வீணா போறது இல்ல, கஞ்சிக்கு இல்லாம போறது இல்ல, பொழப்பு இல்லாம இல்ல. இன்னைக்கு அங்க விட இங்க அதிகமா பொழைக்கலாம். வந்தவங்க பூரா எல்லாம் பொழைச்சிட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது எல்லாரும் அவங்கவுங்களும் இந்த பிரளயத்துங்களை நினைச்சு இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சியை நினைச்சு மேக்சிமம் இந்த மெய் வழிக்குள்ள வந்து இதுக்குள்ள பக்கத்துல, அதாவது சொல்லுவாங்க ஆறு கடந்து வர முடியாது தெய்வம். ஏன்டா ஆறு பாலம் உடஞ்சு போச்சுன்னா எப்படிடா வருவ? இந்த ஆத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்துட்டா கூட எங்கிட்ட மரங்கரம் தானே கஜா புயல்ல விழுந்துச்சு. ஒரு அண்ணன் கிரநூர்ல மாட்டிக்கிட்டாரு. பஸ் இல்ல, ஒவ்வொரு மரத்தையோ விழுந்த மரத்துக்களை தாண்டி தாண்டி ஏறி 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 அப்படியே காலையில இருந்து மதியானத்துக்குள்ள வந்து சேர்ந்துட்டாரு. அப்படி வந்துடலாம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் அடிபட்டு கிடிப்பட்டுனாலும் சாலைக்குள்ள வந்து விழுந்துடலாம். அப்படிங்கிறதுக்காக அந்த ஆறாவது தாண்டிக்கிட்டு இருந்துக்குங்க. நம்ம இதுக்கு மேல என்ன உழவு சொல்றது?
அதையும் சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி வந்துடலாம், நடந்தா வந்தாரு அவரு. பஸ்ல எதுவும் போறதுக்கே இல்லையே, மரம் கூட சாஞ்சிருச்சு ரோட்ல. பஸ் இல்ல, கீரனூர் வந்தவரு கீரனூர்ல இருந்து வர முடியல, வேற யார்கிட்டயும் போன் அட்டாச் எதுவுமே கிடைக்கல, அவர் இதுல சார்ஜ் இல்ல, நடந்தே வந்து சேர்ந்துட்டாரு. அவர் பெங்களூர்ல இருந்து வராரு, கீரனூர் வந்தாரு, கஜா புயல் பாத்துங்க எப்படி இருக்கும். நல்ல வேலை விடிஞ்ச நேரம், அவர் வந்த நேரம் நடந்தே வந்து சேர்ந்துட்டாரு. அப்ப அது மாதிரி நம்மளும் ஏதாவது நம்ம ஒரு பாதுகாப்பு தேடிக்கணும். ஏன்னா தெய்வம் எல்லாமே சொல்லிட்டாங்க, சொல்லாததே கிடையாது. நீ தெய்வீக வழிக்கு போறியா, இது வந்து தூளத்தை காப்பாத்திக்கிறதுக்கு தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். ஜீவனை காப்பாத்துறதுக்கு அவங்க பாத்துக்கிறாங்க. அததான் சொல்றாங்க. ஒரு அனந்தர் சொல்றாரு, இந்த மாதிரி தெய்வமே என் உடம்புதான் தெய்வமே அங்க இருக்கு, நினைவு பூரா இங்கதான் தெய்வமே இருக்கு அப்படிங்கிறாரு. தெய்வம், டே உடம்ப கொண்டு இங்க போட்டுடா, நினைவ நான் இழுத்துக்கிறேன், நீ எங்க வேணா வச்சுக்கோ நினைவ, நான் இழுத்துக்கிறேன். அப்ப ஏன்னா நீ நினைவை இங்க வச்சிருந்தோம், உடம்பு அங்க இருக்கும் போது இப்ப சுனாமி வந்துச்சே, ஒரு கனெக்ட் இல்லாம போச்சே, அப்ப அங்க இருந்து மீண்டு வர முடியுமா? நீ போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் தெய்வத்தை குறை சொல்லாமா? அவங்கள எந்த விதத்திலையும் நீ அதுக்காக தான் முதல்ல அதை காப்பாத்து. ஏன்னா அதுக்குள்ள இருக்கு அந்த அறிவு பெட்டகமும் அந்த ரத்ன கோடியும் எல்லாமே அதுக்குள்ள வச்சிருக்க. அத நீ தேக ஆலயம் இல்லையா, அதை கொண்டு வந்து ஆலயம் இருக்கிற இடத்துல எல்லாம் வைக்கணும், கொண்டு போய் நரகத்துல வச்சுக்கிட்டு அப்ப நான் சரியா இருக்கேன்னு சொல்ல முடியாது இல்ல. ஏன்னா அவங்க எல்லா விதத்திலையும் கை கொடுத்து காப்பாத்த காத்திருக்காங்க. நம்ம தான் அதுக்கான வழிமுறைகளை கொஞ்சம் கொஞ்சமா பழகி அதை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இதுல வர்றதுக்கு நம்ம பழகணும். அடுத்து கொடிய ஈடிகள் எங்கும் கோரங்கொண்டு வீரிக்கும், கொடிய ஈடிகள் எங்கும் கோரங்கொண்டு வீரிக்கும், கடிய மின்னலின் வீச்சால் கண் விழிக தெரிக்கும், பூமியடங்களுக்கும் ஓதும் புராதனம் கூறுவது. கொடிய இடிகள் எங்கும் கோரம் கொண்டு வெறிக்கும். ஒரு இடி இடிச்சா நம்மளுக்கு தூக்கி வாரி போட்டுருது, அதுவும் வெளியே இருந்துட்டோம்னா ரொம்ப பயமா இருக்கு. இதுல கொடிய இடிகள் எங்கும் எங்கும். அப்ப அந்த இடி சத்தம் எப்படி இருக்கும் நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. கோரம் கொண்டு விரிக்கும், கடிய மின்னலின் வீச்சால் கண் விழிக்க, நீ விழிச்சேனா போச்சு, கண் விழிக்க தெரிச்சிரும் வெடிச்சிரும்ன்றாங்க. ஏன்னா அவ்வளோ பவர் அதோட வர வேகம். அதனால ஏன்னா முன்னாடி மின்னல் தான் வருது, இடிச்ச பிறகு வர்றதில்ல. இடிச்சா நம்ம கண்ணை மூடிடுவோம், ஆனா மின்னல் தான் ஃபர்ஸ்ட் வருது. அப்ப கண்ணை முதல்ல புடுங்கிருதே, அப்புறம் தான் சத்தம் வருது. அப்ப எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கு. நம்ம என்ன பண்றோம், மின்னல் மின்னல்னா டக்குன்னு காதை மூடிடுவோம் சத்தம் கேட்க கூடாதுன்னு. ஆனா முன்னாடி வர்றது மின்னல் தான் வருது, அப்புறம் தான் இடி சத்தம் வருது. யா மகதி அப்படின்னு சொல்லியிருக்கேன். யா அப்படிங்கும் போது காதை அடைச்சிரும். அது அவங்க வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து உழவு. வெளியில இருந்து அர்ஜுனான்னு கத்துவாங்களா, அந்த நாங்கும் போது காதை அடைச்சுக்குவோம். இங்க தெய்வம் என்ன பண்ணாங்க, முதல்லயே காதை மூடிடுறாங்க. யா அப்படிங்கும் போதே காது முடியணும், அதுக்குள்ளாரையும் அங்க இடிச்சு முடிச்சிடும். அதனால தெய்வம் எடுத்தோடனே எல்லாத்தையுமே அப்படி ஃபர்ஸ்ட்ல வச்சிடுறாங்க பாருங்க. நம்மளை எது எடுத்தாலுமே முதல்ல எடுத்த உடனே காப்பாத்திடுறாங்களாம். அதுக்காக உழவு. மண்டலம் நடு நடுங்கே துண்டு துண்டாய் வெடிக்கும், மண்டலம் நடு நடுங்கே துண்டு துண்டாய் வெடிக்கும், தென் திசை மலை மற்றெங்கும் தூசியும் தும்புகளாகும், பூமியடங்களுக்கும் ஓதும் புராதனம் கூறுவது. மண்டலம் நடுநடுங்கி துண்டு துண்டாய் வெடிக்கும். பார்த்துட்டு இருக்கோம், பூகம்பங்கங்க நடக்குது. தெய்வம் அதையும் சொல்றாங்க. பூமி பவப்பாரம் ஏறி ஏறி பொங்கி விழும் நாள் நெருங்குதம்மா. அப்ப பொங்கி விழுகுது. எங்க பார்த்தாலும் அந்த ஜப்பான் எடுத்துக்கிட்டோம்னா எப்ப பார்த்தாலும் பொங்கிக்கிட்டே தான் இருக்கு. என்ன பொங்குது, தண்ணியா பொங்குது, நெருப்பு அவ்வளவும் அப்படியே பொங்குது. அப்ப அந்த மண்டலமே, பூமியதான் மண்டலம் சொல்றாங்க. அப்ப அந்த மண்டலமே நடுநடுங்கி துண்டு துண்டாய் வெடிக்கும். சாதாரணமா தண்ணி அடிச்சுட்டு போகுது, ரோடு தாரோடு உயரமா இருக்கிறது பாலம் பாலமா இருக்கு, துண்டு துண்டாயிருச்சு. ரோடே துண்டு துண்டாயிருச்சு. தண்ணி நினைச்சு பாருங்க, நம்மளால ஏதாவது மீண்டு வர முடியுமா? இப்ப அந்த ரோடெல்லாம் எப்ப சரி பண்ணி அந்த பக்கம் இருக்கவங்க எப்ப இங்கிட்டு வந்து சேர்றது? அப்ப நினைக்கையில பயமா இருக்கு. அது மாதிரி மண்டலமே நடுநடுங்கி துண்டு துண்டாய் வெடிக்கும், தென் திசை மலை மற்றெங்கும்.
ஏன்னா வடக்கு இருக்கிறது பூரா துருவங்கள் பூரா பனி பிரதேசம், அங்க தூசி தும்பெல்லாம் ரொம்ப வராது. தென் திசை மலை மற்றெங்கும் தூசி தும்பு. ஏன்னா நம்மளுக்கு வந்து காற்றும் அக்னியும் அதிகம் அனலும். அதனால என்ன ஆகுது, இப்பயே கொஞ்சம் வெயில் வந்துருச்சுன்னா ஆலயத்துல நெடி தாங்க முடியல, இருமல் வந்துருது. அப்ப அததான் சொல்றாங்க, தென் திசை மலை மற்றெங்கும் தூசியும் தும்புகள் ஆகும். அந்த அளவுக்கு அங்க வெடிச்சு இங்க வரதுக்குள்ள எல்லாமே தும்பு தும்பா பறக்குன்றாங்க, அடிக்கும். அப்ப அவ்வளோ நடுங்கும் போது எல்லாம் பொடி பொடி ஆக போகுது. மண்டல நடுங்கும் போது என்ன ஆகும், மலைகள்லாம் எல்லாம் பொடி பொடி ஆகும். அப்ப தூசா தானே ஆகும் அவ்வளவும். அதான் சொல்றாங்க, ஒன்னோட ஒண்ணு உராயும் போது மலைகள் ஒன்னோட ஒண்ணு உராய போகுது. அப்ப அவ்வளவு தூசு மணல் எல்லாம் மணலாக்க போறாங்க. துண்டு துண்டா வெடிக்கும்ட்டாங்க. அது ஃபுல்லா வெடிக்குங்கிறாங்களே, வெடிக்குங்கிறாங்க. ஏன்னா இப்ப ஒரு வேட்டு வைக்கிறாங்க பாறையில, அத பாத்தீங்கன்னா நீங்க தூரத்துலதான் போக சொல்லிடுவாங்க. ஒரு 100 அடிக்கு தள்ளி போயிட சொல்றாங்க. பாத்தீங்கன்னா அப்படியே இந்த புகையும் அந்த டஸ்டும் பக்கத்துல இருக்க முடியாது. நாங்க அந்த மாதிரி வேலை செய்யும் போது ஓடிருங்கன்னுவாங்க, மலை பக்கத்துல இருந்துச்சுன்னா. நாங்க அந்த 100 நாள் வேலை செய்யும் போது ஆமா அப்படி சில்லு சில்லா எவ்வளவு தூரம். இங்க நம்ம யுகவயல்ல நின்னாங்க ஒரு அம்மா, அங்க வெடிச்சது அவங்க மண்டையில விழுந்து போயிருச்சு அந்த அம்மா, புக்கினிப்பட்டி அம்மா ஒரு அம்மா. அப்ப எவ்வளவு தூரம் வந்திருக்கு பாருங்க. அவங்க இங்க நிக்கிறாங்க, மலை இருக்கிறது புக்கினிப்பட்டியில, அங்க வேட்டு வச்சது அந்த அம்மாவுக்கு போகணும்னு இருந்துச்சு போல இருக்கு. அங்க இருந்து வந்து மண்டையில அப்படியே அவுட் ஆளு. அது மாதிரி ஒரு சில்லுதான் விழுந்துச்சு, அப்படி பறந்து வந்து. அப்ப ஒரு சின்ன வேட்டு, இவன் வைக்கிற வேட்டுக்கே அப்படி வெடிச்சு வந்து விழுகுது அப்படின்னா பூராமே துண்டு துண்டா வெடிக்கும்ட்டாங்க. இப்ப வேட்டு வச்சு வெடிக்கிறத தானே வெடிக்கும் அப்படின்னா எவ்வளவு நினைச்சு பார்க்க முடியலல்ல. நெஞ்சுகள் நிறைக்கும் நினைவோ பட்டம் பறக்கும், நெஞ்சுகள் நிறைக்கும் நினைவோ பட்டம் பறக்கும், அஞ்சியே குகாகுவென்றலரும் கோரங்கள் எங்கும் பூமி அடங்கலுக்கும், ஓதும் புராதனம் கூறுவது. நம்ம பேசிட்டு இருக்கதே நெஞ்செல்லாம் நெருக்கிற மாதிரிதான் இருக்கு. ஆனா அதை நேரடியா பார்க்கும்போது எப்படி இருக்கும், நெஞ்சுகள் நெருக்கும், நினைவோ பட்டம் பறக்க. என்ன பண்றதுனே புரியாது. இப்ப என்ன எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. சுனாமி வந்தப்ப அங்க ஒரு அனந்தரோ இல்ல ஒருத்தவங்க இருந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். தெய்வமே நீ எவ்வளவு வேண்டியிருப்பாங்க. அந்த நேரம் அங்க இருந்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த இத ஆட்டை திறந்து விட்டாங்க, பூரா தண்ணி வந்து 2 மாடி வரைக்கும் போயிருச்சு. எல்லாம் 3ஆவது மாடியில் நிக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் நிக்கிறாங்க. சாதம் பொட்டலாம் போட்டா பூரா தலையில விழுந்து படார் படார் பண்ண வெடிச்சு விழுகுது. தலை பூரா சோறா தான் இருக்குது, ஆனா ஒருத்தர் கூட சாப்பிட முடியல. நினைச்சு பாருங்க, அந்த தண்ணி எப்ப வத்தி அதை சுத்தம் பண்ணி அவங்க வரணும்னா எவ்வளவு கஷ்டம். இந்த இப்ப தண்ணி வந்துருச்சு பார்த்தா அங்கங்க கிராமத்துக்கு ஓடி இருக்காங்க பிள்ளைங்க எல்லாம். தண்ணி வராத இடத்துக்கு ஓடி போய் அங்க இருந்துட்டு ஒரு 3 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் டியூட்டி பார்க்க போயிருக்காங்க. அப்படியெல்லாம் நடந்திருக்கு. பசிப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை யார் வீட்டுக்கோ போய் யார் வீட்லயோ பசியாரி எவ்வளவு ஒரு கஷ்டம் பாருங்க. நான் இருக்க இடத்துல இருக்க முடியல, தண்ணி வந்துருச்சு. அந்த வண்டியை தூக்கிட்டு ஓட்ட ஓட்டமா தண்ணி வர 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 ஓடி வந்திருக்காங்க பாருங்க. அப்படி ஏன்னா தண்ணி வண்டி வீணா போயிருமே. அப்ப அவ்வளோ தூரம் பாடுக்காக போறோம். ஆனா ஒவ்வொரு நேரமும் அப்படியே முள்ளு மேல இருக்க மாதிரி நினைச்சுதான் வர வேண்டியதா இருக்கு. ஏன்னா அடிக்கடி சொல்லிட்டே இருக்கான், எந்தெந்த இடம் பூகம்பம் வரும், அழிவுக்கு முதல்ல நிக்கக்கூடியது சென்னைன்னு சொல்றாங்க. ஏன்னா பாவங்கள் அங்க அதிகரிச்சிருக்கு. அப்ப எதுக்காக காத்துட்டு இருக்குன்னா நம்ம பிள்ளைங்க அங்க இருக்கு, தெய்வம் முடிச்சிருவாங்க. அததான் சொல்றாங்க, பிரளயம் எப்ப வரும்னு கேக்குறீங்களேடா, சிந்தி கிடக்கும் மயிர் பந்து முடிந்து விட்டால் சீமை அழிந்துடுமே. இப்பயே எல்லாத்தையும் வர சொல்றேன், என் பிள்ளைங்களை எல்லாத்தையும் வந்துட சொல்லு, இப்பயே நான் முடிச்சிடறேன் அப்படிங்கிறாங்க. வரமாட்டேங்குது, இன்னும் எத்தனையோ தலை. இப்ப இவங்களோட வேண்டுதல்னால அதெல்லாம் காப்பாத்திட்டு இருக்காங்க தெய்வம். இல்லாட்டினா முடிச்சிருப்பாங்க. அதுல இருந்து ஒருத்தர் கூட இல்லாம வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த மாதிரிதான் நடக்கும். ஒரு நாள் ஒரு இரவில் முடிக்க போறாங்க. அன்னைக்கு அந்த ஒரு நாள் ஒரு இரவில் எல்லாரும் இங்க சாலாவுக்கு வந்திருக்க போறாங்க. ஏதோ ஒரு திருவிழா வரப்போகுது, அந்த திருவிழா அன்னைக்கு அங்க நடக்க போகுது. ஏன்னா நாளைக்கு கொடியா, நாளான்னைக்கு இதே அன்னைக்குதான் சுனாமி வந்தது. எல்லாரும் கொடிக்கு வந்திருப்பாங்களா? இப்ப 10 நாள் லீவா, கிறிஸ்துமஸா, எல்லாம் சாலைக்கு லீவுக்கு வந்துடுறாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, எல்லாரும் வந்துடுறாங்க. தெய்வம் ஒரு நினைவை கொடுத்து வந்துருவாங்க. அப்படி ஏதோ ஒரு திருவிழாவிலதான் வந்து கூடி ஆகணும். வந்தாங்கன்னு வச்சுங்க, அன்னைக்குதான் முடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் தோணுது. ஒரு நாள் ஒரு இரவுல முடிக்க போறாங்க. இவ்வளவு நடக்குது, நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த நினைவை கொடுத்து அதான் சொல்லுவேன், எங்க வேங்க கொடி தான் இந்த கொடி.
எப்பவுமே வர்றதில்ல ரொம்ப அவங்க எல்லாம். கரெக்டா அந்த கொடிக்கு இங்க வந்திருக்காங்க, அங்க சுனாமி. அவங்களுக்கு தெரியவே தெரியாத ஆலயத்துல உட்கார்ந்துருக்காங்க. வந்து சொன்னா 2 லட்சம் பேரை காணாமா, மெட்ராஸ்க்கே போக தேவையில்ல. இப்ப அன்னைக்கு மழை வருதுங்கிறாங்க, அவங்க இங்க இருக்காங்க. பரவாயில்ல, எப்படியா வந்து இங்க சேர்ந்துட்டீங்க. 2 நாள் விட்ட உடனே குடும்பம் இங்க இருக்கு, அன்னைக்கு கிளம்புறாங்க இங்க இருந்து. நீங்க கிளம்பாத, நான் வரேன்னு அவரு அங்க இருந்து வந்துட்டாரு. நைட்டு ஏறி காலையில வந்துட்டாரு மழை பெய்யறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன தண்ணியில நிக்குதுங்கிறாங்க. அது மாதிரி நம்ம நினைவு அந்த மாதிரி கொண்டு வந்து சேர்க்கணும். அவங்களும் அந்த நினைவுல தவறாமல் மாறாம இருக்கணும். கொண்டு தெய்வத்துல வேண்டிக்கிறோம். நாமளும் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் வந்து இந்த எல்லைக்கு சேரணும் அப்படிங்கறது தானே தெய்வத்தோட எண்ணம். அதே எண்ணம் எல்லாருக்கும் வேணும். மூண்ட அனல் வீசினாலே முகங்கரு கெச்சூரிக்கும். மூண்ட அனல் வீசினாலே முகங்கரு கெச்சூரிக்கும். தீங்கோடல் கற்ப கூடல் திருகி துண்டாடி கக்கும் பூமியடங்களுக்கும். ஓதும் புராதனம் கூறுவது. இந்த முதல்ல மூண்ட அனல் வீச்சினாலே முகம் கருகி சுரிக்கும். இதெல்லாம் நம்ம சொன்னது பூராமே என்ன ஆகும்? முதல்ல முகம்தான் சுடும். நம்ம சாதாரண அடுப்பெரிய விட்டுட்டு இருக்கோம், கொஞ்ச அனல் அதிகமாச்சுன்னா முகம் சுடும். உடனே நவுந்து உட்காந்துக்கிறோம் இல்லையா, அனல் அடிக்குதுன்னு சொல்லி. இதுக்கே நம்மளால தாங்க முடியும், பற்றும். அப்ப நம்ம அதுக்கே நகர்ந்து உட்கார்ந்துறோம். லைட் அப்படி ஏதாவது டச் ஆயிடுச்சுன்னா உடனே கொப்பளம் வந்துருது. அப்ப இதுக்கே தாங்கலையே, அப்ப முகம் கருகி சுரிக்கும். நான் இதெல்லாம் எதுக்கு பயமுறுத்துறாங்க தெய்வம்? ஏன்னா உண்மையா நடக்க போகுது. அதுக்காக அந்த இப்படி ஆகிருமே, நீ நினைச்சு பாரு, உன் முகம் கருகுனா என்ன ஆகும்? நீயும் தானே அதுல கஷ்டப்படுவ. ஏன்னா என்னை போலவே நீ வந்திருக்கியே, அதனாலதான் நான் எடுத்து பேசுறேன். ஒரு முள்ளு பட்டா இன்னைக்கு வலிக்குதே, நாளைக்கு இந்த முகம் கருகி சுருக்குனா எப்படி கஷ்டமா இருக்கும். அவங்களும் உனக்குள்ள குடியிருக்காங்களே, அவங்களே சேர்த்துல நீ கருக வைக்கிற. அப்பா நீயே பாவத்துக்கு ஆளாக கூடாது இல்லையா? எல்லாரும் தப்பிச்சுக்கோங்க, எல்லாரும் வந்துருங்க. இது எதுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் நானு? நீங்களாம் தப்பிச்சுக்குவீங்கன்னா சொல்லிட்டே இருக்கேன். அவங்க திரும்ப திரும்ப அததான் சொல்றாங்க, நீங்களாம் தப்பிச்சுக்குங்க, அதுல இருந்து மீண்டு வந்துருங்க அப்படிங்கறதுக்காக நான் இவ்வளவு எச்சரிக்கை கொடுக்குறேன். ஏன்னா நோவா தீர்க்கதரிசி 100 காலம் சொல்லி சொல்லி பார்த்தாங்க, யாரும் கேட்கவே இல்லை. சொல்லி அந்த கண்ணை நட்டுட்டு சொன்னாங்களாம் 100 வருஷம் அந்த மரத்தை வளர்க்கறதுக்கு வளருது. அப்ப சொல்லி 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 அதை வளர்த்து, ஆமா, யாராவது போய் தண்ணியிலதான் கப்பல் கட்டுவாங்கன்னா இவரு தரையில கப்பல் கட்டிட்டு இருக்காருன்னு எல்லாம் நக்கல் பண்ணிட்டு கூலி கிடைக்குது அப்படின்னு கல்ல கட்டி கொடுத்தாங்களாம். மழையில இல்ல, தரையிலதான் கட்டுறாங்க. மழையில போய் நின்னுக்குச்சு, மழை தண்ணியில மழை உச்சிக்கு போயிருச்சு, மிதக்குச்சு, கீழே இருந்தா எந்திரிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. தரையில கட்டினாங்க, இப்படியே தண்ணி வர 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 எந்திரிச்சிச்சு, கொண்டே மலையில கயிறு கட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அங்க மேல மலையில மரத்துல கயிறு கட்டி விட்டாங்க, கீழே கட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி எந்திரிச்சிருச்சு. இவங்க இத்தனையும் கொண்டு மலையில சேர்க்க முடியாதுல்ல, அதுக்காக கீழே தான் கட்டுறாங்க, தரையில எல்லாத்தையும் சேர்க்கிறாங்க. அங்க மேல கயிறு மட்டும் கட்டிட்டாங்க, எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு. கரெக்டா மேல ஏறிச்சு, கரெக்டா இழுத்து மலையில நிப்பாட்டிட்டாங்க அந்த கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்திரிச்சிருச்சு, தண்ணி வருது, தரையில தான் கப்பல் கட்டிட்டு இருக்காருன்னு அவங்க என்ன நம்மளுக்கு கொடுக்குது கூலி. கட்டுறாரு. ஒன்றை ஒன்று பாரது மண்ணில் பூரண்டொருளும். ஒன்றை ஒன்று பாரது மண்ணில் பூரண்டொருளும். வண்ணாதி பூஜையை போல் சின்ன விண்ணங்களாகும் பூமி டங்களுக்கும். போதும் புராதனம் கூறுவது. மண்டலம் நடுங்குச்சுன்னா தீன் குடல் கற்ப குடல். தீன் அப்படின்னா ஒளி, கர்ப்ப குடல் அது முன்னாடிதான் முதல் வரியில 2 வரி எடுத்தோம். 2 வரி. கர்ப்ப குடல்னா உள்ள இருக்குது கர்ப்பம் இல்லையா, அந்த கர்ப்ப குடல் வாய் வழியா கக்குன்றாங்க. அந்த அனல் தாங்காம வாய் வழியா கக்கும். அப்படின்னா அதாவது உன்னை இவ்வளவு தூரம் ஆண்டுகிட்டு இருக்கிறது அதுதான், அதுவே வெளியே வரும். அப்ப எவ்வளவு முகம் கருகுது, குடலெல்லாம் வெளியே வரும். அந்த அனல் தாங்காம வெடிக்கும். இப்ப என்ன பண்ணும், எல்லாமே கருகும். அந்த அனல் தாங்காம வாய் வழியா கக்குங்கிறாங்க. அப்ப தீன் குடல் கர்ப்ப குடல் திருகி துண்டாடி தூள் தூளா வெளியே வருங்கிறாங்க. துண்டாடி
நினைச்சு பார்க்க முடியுதா? இதெல்லாம் நான் சொல்றேனே, இதை வச்சுனாலும் பயந்து சீக்கிரமா அவங்களுக்கு தப்பிச்சுக்க வழி பாருங்க. ஏன்னா அன்னைக்கு நோவா சொன்னாங்க 100 வருஷம் இருந்துச்சு, இன்னைக்கு இல்லையே. இந்த நேரம் தப்புனாமா, இந்த நொடி தப்பிச்சாமா, அடுத்த நொடி தப்பிப்போமா. ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப ஓடிட்டு இருக்குன்னா இந்த இப்பதான் திருவிழா வந்த மாதிரி இருக்கு, மாதிரி திருவிழா வந்துருக்கு. நினைச்சு பாருங்களேன். இப்படியே நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில அப்படியே விளையாண்டுட்டு இருந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு 50 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்படிங்கும் போது 50 வருஷம் ஓடினதே தெரியல. அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. நம்ம இன்னும் சின்ன குழந்தையா இருக்க மாதிரியே யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா எல்லாரும் வெள்ளத்தலப்பாவே இருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு தானே வெள்ளத்தலப்பா கட்டுவா. இன்னைக்கு பெரியவங்களும் வெள்ளத்தலப்பால இருக்கும். அப்ப சின்ன பிள்ளைங்களாவே இருக்க மாதிரி இருக்கு. ஆனா காலம் எவ்வளவு ஓடி இருக்கு. எல்லா அனந்தர்களும் போயிட்டே இருக்காங்க. எவ்வளவு பேர் போயிட்டாங்க. எவ்வளவு நம்ம கிட்ட பேசின அனந்தர்கள் அவ்வளவு பேருட்டே இருக்கு. போய் அதான் சொல்றேன், சிரியன் ரோஜா மலர்கள் கணக்கரை பூத்துக்குள்ளும் கட்டுன்னு அன்னைக்கு சொல்றாங்க. அன்னைக்கு பூரா ரோஜா மலர்களா செவப்பு கட்டி இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் வெள்ளை ரோஜாவா இருக்கு. எப்படி நினைச்சு பாருங்க. இன்னைக்கு ஆலயத்துல போய் நின்னோம்னா நைட்டு எடுக்கிறாங்க. அப்படியே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு பாருங்க. ஒரே ஒருத்தர் 3 பேர் துந்துமி எடுக்கிறாங்க, 3 பேர் குழல் எடுக்கிறாங்க. பின்னாடி வணக்கம் பண்ண ஒரே ஒருத்தர் நிக்கிறாரு. ஃபுல் காசா ட்ரெஸ்ல, ஒருத்தர் வெள்ளை ட்ரெஸ்ல, பின்னாடி அதுக்கு பின்னாடி தலப்பா காசா தலப்பா கட்டி முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் 2 பேர் நிக்கிறாங்க. எப்படி குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா இன்னும் எவ்வளவு காலம். இந்த கொஞ்சம் பேர் இருக்காங்க, அந்த குழல் எடுக்க ஆள் இல்ல, பாராவணக்கத்துக்கு ஆள் இல்ல. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ரைட்டு, என் பையன் சொல்றான், இன்னும் ஒரு 2 பேர் இருந்தோம்மா, பாராவுக்கு யாருமே இல்லம்மா, வரமாட்டேங்கிறாங்கம்மா. 2 பேர். ஒருத்தர் அதுவும் போன் பண்ணி ஒவ்வொரு அனந்தர்களையா கூப்பிட வேண்டியதா இருக்கு வணக்கத்துக்கு. முடியல, குளிர் தாங்கல, என்ன செய்யறது முடியல, படுத்துட்டாங்க. அப்ப இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுங்கிறது நம்மளுக்கு. ஏன்னா அனந்தர்கள் இருக்கிறதுக்குள்ள தெய்வம் வந்து ஏன்னா ஒவ்வொரு இப்ப வந்து வணக்கம் நிக்குது அப்படின்னா ஒரு குழல் எப்ப எடுக்கிறாங்களோ முடியுதுன்னு தெய்வம் சொல்லிட்டாங்க. வந்துருச்சு அந்த எல்லைக்கு, கிட்ட நெருங்கி வந்துருச்சு. அந்த இருக்கவங்களும் முடியாம தான் வராங்க. இப்ப ஜிகே மாமாலாம் நடந்துட்டே இருக்கவர், நடக்க முடியல. இப்ப வண்டியில வச்சு அவங்க மகன் கூட்டிட்டு வராரு, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அங்க கூட்டிட்டு வந்து விடுறாரு. நினைச்சு பாருங்க, யாரையுமே எந்த நொடி என் நேரம்னே சொல்லவே முடியாது. யாரு இருக்காங்க, யாரு அடக்காவாங்கன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு இவ்வளவும் எடுத்து சொல்லிட்டாங்க தெய்வம். கண்ணு முன்னாடி தெரியுது. அவங்க என்னைக்கு சொல்றாங்க, அண்ணா பிரளயம் புரண்டு வர போகிறது பாருங்கள் அண்ணா அப்படின்னு வீரபிரம்மத்திட்ட சொல்றாங்க. அவங்க யாரு புனிதவதி யாரோ சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்லும் போது புரண்டு வர போதுன்னு எவ்வளவு தூரத்துல இருந்து பாக்குறாங்க புரண்டு வருதுன்னு. ஆனா இன்னைக்கு புரண்டு நடந்துகிட்டு இருக்கு. அடி பிரளயம் புரண்டு நடந்துட்டு இருக்கு. பாக்குறோம், நீங்கள் அதை பார்ப்பீர்கள். அங்கே பிணங்கள் குவிந்து கிடப்பதை பார்ப்பீர்கள். எங்காவது பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு பார்க்க வச்சிருக்காங்க. டிவிலையும் பேப்பர்லயும் எதுல பார்த்தாலும் அங்கங்க கழிவுகள்லாம் அப்படி அப்படியே கிடக்கும். இன்னைக்கு அது மாதிரி நடக்குது. நினைச்சு பண்ண முடியல. அப்ப கொரோனா சமயத்துல எப்படி நடந்துச்சு தெய்வம் அன்னைக்கு எழுதி வைக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் குவிஞ்சு கிடக்கு. பள்ளத்துல அவ்வளவு பேரையும் போடுறாங்க. அப்ப கிட்ட நெருங்கி வந்துருச்சு. இப்ப ஒரு வைரஸ் வருது. அது வந்து என்ன சொன்னாங்க, இந்த 2வது ஊசி போட்டவங்க எல்லாம் டப்புன்னு அட்டாக்ல போறாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. அத புரளி பண்ணாதீங்கன்றாங்க. ஆனா பார்த்தா மேக்சிமம் அப்படிதான் போறாங்கன்றாங்க. ஒண்ணுமே இல்ல. அந்த எங்க பாப்பா வீட்டு பக்கத்துல அப்படி வடையதான் தின்னுட்டு கடையதான் போய் திறந்தாராம். கடையை திறந்தா மயக்கம். அவங்க ஃப்ரெண்டு கூட இருக்காராம். நெஞ்சு வலிக்குதுனாராம், விழுந்தாராம். ஆஸ்பத்திரி கூட்டு போனா அவர் அப்பயே போயிட்டாரு. 37 வயசு தான். 2 சின்ன பிள்ளைங்க. அப்படி டக்குன்னு போகுது. ஒண்ணுமே சொல்ற மாதிரி இல்ல. அப்ப நல்லா இருக்காங்க டக்குன்னு அது மாதிரி. அப்ப இன்னைக்கு இருக்க பிள்ளைங்க எல்லாம் என்ன சத்துல இருக்கு? வேங்கதான் சொல்லுவாப்ல, அனந்தர்கள் அனந்திகள்லாம் இவ்வளவு வயசுக்கு இருந்தாங்க, நம்மளா இருக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் தெய்வம் உச்சிஷ்டம் சாப்பிட்டு அவங்க சுண்டல் கொடுத்துக்கு சாப்பிட்டு அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நம்ம எல்லாம் இன்னைக்கு என்ன சாப்பிடுறோம்? அதனால இன்னைக்கு எல்லாம் உரத்தை சாப்பிடுறோம். அதனால டப்பு நம்ம போயிருவோம் அவங்களுக்கு முன்னாடி. அது மாதிரி இன்னைக்கு அதை தாங்கக்கூடிய சக்தியும் இல்லையே நம்ம கிட்ட. அதாவது இருந்தா பரவாயில்ல. அப்ப இதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி இல்ல. அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க திருவடியில வந்து சேர்ந்துக்கணும். அதுக்காக அப்ப ஒன்றை ஒன்று பாராது. இந்த மண்டலம் நடுங்குச்சுன்னா என்ன ஆகும்? யாரும் பார்க்க முடியாது. தானே உருண்டுகிட்டு இருக்கும் போது ஆடுனா என்ன ஆகும்? நினைச்சு பாருங்க. மண்டலம் நடுங்குது சொல்றாங்க, பூமி அதிரும். அப்ப அதிரும் போது அவங்க பொறுன்னாங்க பாத்திரம் உருண்டதுக்கே வேலி ஓடி வராங்க.
எல்லாமே ஆடுச்சுன்னா எல்லாமே கீழே தான் விழுவோம். என்ன பண்ணுவோம், லைட்டா என் தங்கச்சி படுத்திருந்தாலும் அங்க ஆடி இருக்கு தெரியாத அவளுக்கு, இவ படுத்திருந்திருக்கா தலகாணி கீழே விழுந்துருச்சான். இவன் என்ன நினைச்சிட்டாலாம், சரி பையனுங்க எடுத்துக்கிட்டாங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு திருப்பி படுத்துட்டு இருக்கலாம். அப்புறம் பார்த்தா இவளே கீழே விழுகிறாளாம். அப்பதான் எந்திரிச்சு அப்படி பாக்குறாளாம். அப்புறம் சரின்னு டிவியை போட்டு பார்த்தா அந்த டிவி பேசிட்டு அவளுக்கு பின்னாடி அப்படி ரெண்டா பொழக்குதான், அப்படியே வீரல் விடுதான் அந்த அந்த இது அந்த கட்டடம், அவ பேசிட்டு இருக்க கட்டடம் ரெண்டா அப்படி வீரல் விடுதான். அப்பதான் இவனுக்கு பக்குனுச்சான், அச்சுச்சோ அதான் தலைகாணி விழுந்திருக்கு. இவனுக்கு எந்திரிச்சு பார்த்தா ஒத்தனை காணோம். அப்ப நம்ம தான் நினைச்சுக்கிட்டோம் ஆடி இருக்குது. சரின்னு வெளியே வந்து பார்த்தா ரோடே ஜனமா நிக்குதான். வீட்டுல என்னமே தெரியல எனக்கு. அப்புறம் தான் பார்த்தா கதை கதையா சொல்றாங்க. எல்லாம் மேல இருந்து என்ன கையை காட்டி இப்படி கூப்பிடுறாங்க. ஆனா நின்றுச்சு, என்னத்துக்கு அந்த கூட்டத்துக்கு போனோம், நான் மேலே நின்றுகிட்டேன் அப்படிங்கிற. அது மாதிரி தெய்வம் நம்ம பிள்ளைங்க அங்க இருக்கிறதுக்காக ஒவ்வொன்னா காப்பாத்துறாங்க. இல்லைன்னா ஒரே ஆட்டம் ஆட்டிட்டு இருப்பாங்க அப்பயே. ஆனா நம்ம பிள்ளைகளுக்காக தான் இன்னும் தான் பிள்ளைங்க அங்க இருக்காங்களே, என்ன பண்றது அப்படிங்கிற அந்த ஜீவர்களுக்காக பொறுத்துட்டு இருக்காங்க. கர்த்தர் நீண்ட பொறுமையோட இருக்காங்க. கொஞ்சம் பொறுமை இல்ல, இந்த பொறுமையும் எவ்வளவு நாளைக்கு தான் தாங்க முடியும். அதுக்குள்ளாரே வந்து சேருங்களேன், வர தலையெல்லாம் வந்து குடிக்குங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் ஒரு இரவில் உலகம் கலவரித்து, ஒரு நாள் ஒரு இரவில் உலகம் கலவரித்து, பெருங்கோர மழை கொண்டு பூமி கலைந்து போகும், பூமிய தங்களுக்கும் போதும் புராதனம் கூறுவது. முடிச்சிட்டாங்களா? நான் சொன்ன மாதிரி வந்துடணும். ஒரு நாள் ஒரு இரவில் எல்லாரும் வந்து சேரும் போது தெய்வம் அப்படி கொண்டு வந்து சேர்க்கணும். அவங்கதான் என்ன பண்றது, எல்லாமே அணுவும் அசையாது அவங்கள அன்றி எல்லா மக்களையும் தன் மக்களை ஒரு நாள் ஒரு இரவுல கொண்டு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உலகத்தை முடிச்சிருவேன்னு சொல்றாங்க. அப்படின்னு நம்புறோம். ஏன்னா தெய்வம் நம்ம எல்லாத்தையும் காப்பாத்துவாங்க அப்படின்னு. ஒரு நாள் ஒரு இரவில் உலகம் கலவரித்து வெறுங்கோர அமளி கொண்டு பூமி கலைந்து போகும். அதான் சொல்றாங்க, திருடனை போல வரும், கண்ணியை போல வரும். நீ நினைச்சே பார்க்க முடியாது. திருடன் என்ன தூங்கிட்டு தான் வருவான். அப்ப நீ எவ்வளவு விழிப்பா இருக்கணும். அப்ப கொஞ்சம் ஆடுதுன்னா நீ உஜார் ஆகணும்ல, தெரியணும். அப்ப அதே மாதிரி கண்ணியை போல் வரும் அப்படின்னா, ஒரு பெண்ணு பருவம் அடைகிறா அப்படின்னா அது யாருக்காவது தெரியுமா? அது போல வரும் இந்த பிரளயம். யாருக்குமே தெரியாது இல்லையா? அது போல வரும் அப்படிங்கிறாங்க. அப்ப அது மாதிரி அந்த ஒரு நாள் ஒரு இரவில் உலகம் கலவரித்து பெருங்கோர் அமளி கொண்டு பூமி கலைஞ்சு போயிடும். கலைஞ்சுன்னு என்ன சொல்றாங்க, 300 மைலுக்கு அப்பால வச்சா கூட பூசணிக்காய் நேரா தெரியும். அந்த சமதளம் ஆக்கப்பெறும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நடக்கும்னு சொல்றாங்க. இடி போல் பாதாள மேகம் எழுந்து கோழிக்கு சேரும், இடி போல் பாதாள மேகம் எழுந்து கோழிக்கு சேரும், அடியேடி மருளகம் ஆதி நீதி கோலோஜம் பூமிய தங்களுக்கும் போதும் புராதனம் கூறுவது. இப்ப சொன்னோம்ல சமதளமாக்க பெறும். அப்ப இடி போல் பாதாளம் மேல இடிக்கிறதுல கீழே குழுக்குனா தானே உங்களுக்கு சமமாகும். என்ன பண்ணுவோம், ஒண்ணு ஏதாவது ஒரு பொருளை போடும்போது பத்தல அப்படின்னா குறுக்குவோம், சமமாயிரும் இல்லையா? அப்ப இன்னும் கொஞ்சம் பிடிக்கும். அது மாதிரி பள்ளங்கள் பூரா நிறவ பெறும். பூரா இப்ப கடல் எவ்வளவு பள்ளமா இருக்கு, எவ்வளவு அடி ஆழனே கிடையாது, ஆனா எல்லாம் சமமாக்க பெறும். அப்பதான் சொல்றாங்க, இவ்வளவு தண்ணி எப்படி வத்தோம்? கீழே ஒரு கீரல், ஆகாயத்துல ஒரு பாதாளம் இருக்கா? இந்த அந்தரத்துல தானே உருண்டுட்டு இருக்கு. மேலையும் ஆகாயம் இருக்கு, பூமி கீழே ஆகாயம் இருக்கு. இப்ப வந்து இது ஈர்ப்பு சக்தியில வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஈர்ப்பு சக்தி விட்டுச்சுன்னா கீழே ஒரு கீரல் போட்டா போதும், அவ்வளவும் பாதாள ஆகாயத்துல சல்லுன்னு இறங்கிரும். அப்ப பூராமே அக்னி ஆக போகுது, ஆகாயத்துல இருந்து எல்லாம் கொட்ட போகுது. அப்ப சுத்தி அனல் ஆக போகுது. அந்த கீழே உழுக ஆவியா போகுது. முடிஞ்சு போச்சு. அவ்வளவு தண்ணியும் ஒரே நொடிக்குள்ள ஆகாயத்துல இறங்குன்னா என்ன ஆகும்? ஆகாயம் பூரா நெருப்பா இருக்கு, அவ்வளத்தையும் வாங்கிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மண் அந்த பூராத்தையும் சமன் ஆக்கப்பெறும், அதான் சொல்றாங்க. இப்படிக்கு சத்துவங்கள் எல்லாம் முடிவடைந்து, இப்படிக்கு சத்துவங்கள் எல்லாம் முடிவடைந்து
கப்பிய கனத்த இருள் கடிந்தர சாண்டிடு நாள் பூமியடங்களுக்கும் ஓதும் புராதனம் கூறுவது. எல்லாமே முடிச்சிட்டாங்களா? ஒரு நாள் ஒரு இரவுல முடிக்கிறாங்க. அடுத்து சமனாக்க பெறும் எல்லாத்தையும் முடிச்சிட்டு இப்படி சத்துவெல்லாம் முடிவடைந்து கப்பிய கனத்த இருள், அது எதுக்குன்னு சொல்லி வாக்கியம் எழுதியிருக்காங்க. அது என்ன சொல்றாங்க, அவ்வளவும் இருளாக்கப்பட்டாதான் இந்த அவ்வளவும் நாரப்போகுது இல்லையா, அவ்வளவும் உள்ள கசடாக போகுது, மனு கூட்டம் அவ்வளவும் பெணம், அவ்வளவும் நாத்தம், அவ்வளவும் அழுகும், அத பூராத்தையும் இருளுக்குள்ளனா சீக்கிரம் ஆக்கும். அது அந்த பூமி சுவர பண்ணி சமமாக்கி அத்தனையும் சத்தாக்க போகுது. இப்ப என்ன பண்றோம், ஒரு குப்பையை கொண்டே ஒரு குழியில போட்டு ஏன் மூடுறோம்னா சட்டுன்னு குப்பை மக்கிரும், உரமாயிரும். அப்ப இது எல்லாத்தையும் உரமாக்க போறாங்க. அதுக்காக இருள் கொண்டு வரேன். அது சுவர பண்ணி அதுக்கப்புறம் சுத்தமான புதுயுகம் உண்டாக்குறதுக்காக. வரமனை துங்கை கொண்டு வந்தோரு தேவரூபம், வரமனை துங்கை கொண்டு வந்தோரு தேவரூபம், கருமந்துடைத்து தர்ம காட்சியூர் உண்டாக்க நிற்கும் பூமியடங்களுக்கும் ஓதும் புராதனம் கூறுவது. இது எல்லாத்தையும் முடிச்சு இப்ப கொண்டு வந்துட்டாங்க. வரமனைத்தும் கை கொண்டு வந்தொரு தேவரூபம். எதுக்காக? இப்ப இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதுக்கான தேவரூபம் வந்தாச்சு, இந்த காட்சி ஊரு உண்டாக்கியாச்சு, நீ அதுல கூடிக்க. நீ இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? காட்சி ஊர் உண்டாக்க நிற்கும், உனக்குள்ள காட்சி ஊருக்குன்னு இருக்கு, நீ அதை காட்சியா கண்டுட்டு இருந்தீன்னா இது பூரா உன்னைய தாக்காது, சுகீர்தமா இருக்கும். தேவ மக்களுக்கெல்லாம் இந்த பிரளயம் சுகீர்தமா இருக்கும், அனலா இருக்காது. அப்ப நீ அந்த காட்சி ஊரு உண்டாக்க அவங்க நிக்கிறாங்க, நீ அதுக்கு இணங்கணும் இல்லையா? அவங்க நடத்துறாங்க, அவங்க சொன்ன கட்டளைகள்ல நடக்கணும், அவங்களோட வேதத்தை ஓதணும், அது பிரகாரம் நடக்கணும். ஓதி உணர்ந்து உரைப்படி நடந்தால் அப்ப நம்ம நடக்கிறதுக்கு முதல்ல ஓதணும் இல்லையா? ஓதுனாதான் ஓங்கு உணர்வு, உணர்வு ஓங்க ஓங்க அது என்னன்னு உணர சொல்லும். அப்ப அந்த உணர்வு வந்த உடனே நடக்க சொல்லும். என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க எதையுமே அந்த காலம் மாதிரி உன்னை முப்பொருள் தத்தம் பண்ணி நீ காட்டுல போய் தவம் இருந்து இப்படி எல்லாம் இருன்னு சொல்லல. உன்னை எல்லா விதத்துலயும் ஈஸியா வந்த வாரவான்கள் எல்லாருமே தெய்வம் வர்ற வரைக்கும் சட்டம் ஒரே சட்டம். அவர்கள்லாம் வகுத்த பாதை வேறு, ஆனா நான் வகுத்த பாதை வேறு. ஏன்னா அவங்க எல்லாம் உடல் பொருள் தத்தம் செஞ்சு 12 வருஷம் பாடம் கேட்டு ஒரு நாள் மாறிட்டா கூட போயிட்டே இருந்துருவாங்க குருபுரான். அப்படி இருந்த காலத்தை எல்லாம் சட்டத்தை மாற்றி, ஏன்னா ஒரு பிள்ளை கூட தளர்த்து ஏற முடியாதே, காலம் கடைசி ஆயிருச்சே, இந்த மேவடி கூடைக்குள்ள எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு உங்களை மெதுவா விளையாட்டு போலவே செய்த நிஜமான உழவு உங்களை அறியாமையே கூட்டிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா நீ கல்யாணம் பண்ணிக்க, உள்ள குத்தி வச்சுக்க, சம்பாரிச்சுக்க, ஆனா உன்னை என் மந்திரத்தை சொல்லிக்க, என்ன நினைச்சுக்கோ, அந்த வேத வழியில நட. கொஞ்சம் கொஞ்சம் அதான் சொல்ற இயல்பாவும், கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால இப்ப மூச்சு துண்டாடப்படுவது பாவம், அது இயல்பு இல்லையா? அதான் எண்ணிறந்த கோடி இயல்பாவம் செய்தவர்க்கு நன்னிய மோட்சம் நவிலவென்றால் உண்மனம்தான். இயல்பாவம் பஞ்சமா பாதகம் செய்யாத, இதெல்லாம் இயல்பான பாவம். நம்ம என்ன பண்றது, சமயத்துக்கு ஏதோ ஒண்ணு சாப்பிட வேண்டியதா இருக்கு. இப்ப ஹோட்டல்ல சாப்பிடக்கூடாது, தெய்வ உத்தரவுதான், ஆனா என்ன பண்றது, இயல்பாவம். அப்ப அதெல்லாம் நீ பாத்துக்கப்பா, இயல்பாவம் செய்த நன்னிய மோட்சம் நீ கொடுத்துரு. என்ன பண்றது, நாமளே சமாதானம் பண்ணிக்கிறோம் கூடாது. ஆனாலும் என்ன பண்றோம், ஒரு அனந்தர்வமா அப்படின்னு சொன்னாங்களாம், இந்த இது என்னது, தன்னுடைய குமாரத்திகளே இந்த மாதிரி பாவ பிசாசுகளுக்கு கொடுத்து பலியிட்டாரு. அந்த அனந்தர் வெளியே கொடுத்துட்டாரு, அதை படிக்கல, இப்படி ஆட்டினார். அப்ப என்ன பண்றது, செய்து முடிச்சுட்டாங்க. ஆனா அந்த வாக்கியம் படிக்கும் போது அவங்களுக்கு உறுத்துது, என்ன பண்றது, அப்படி ஆட்டாரா வேகமா, இல்லைன்னா கொடுக்கல அப்படின்னு. அப்ப அது மாதிரி நம்ம செய்யறோம், நம்மள அறியாமல் செய்த. அதனாலதான் நம்ம தெய்வத்திட வேண்டிக்கிறோம், அறிந்து செய்த பாவங்களை தொட்டும் அறியாமல் செய்த பாவங்களை தொட்டும், தெரிந்து செய்த பாவங்களை தொட்டும் தெரியாமல். ஏன்னா நம்மளுக்கு எது பாவம்னே தெரியல, மெய்ச்சாமியார் கதையா இருக்கும், எது மெய்னே தெரியாது. அதனாலதான் அவங்களே வேண்டிக்குவோம், அவங்க கிட்ட அடைக்கலம் ஆயிடுவோம். இப்ப அதை அடைக்கலம் ஆக்கிட்டோம்னா அவங்களோட பாடு எதை, ஏன்னா அவங்கதான் பட்டுப்புடைய கொடுத்துட்டு முக்காலிட்டே வராங்களே, இந்த ஜீவனை எங்கெங்க கொண்டு உட்கார வச்சிருவியோன்னு
அவங்க பின்னாடியே வராங்க. இப்ப நம்ம போய் ஒரு இடத்துல சாப்பிட போறோம்னா அவனை முன்னாடி சுத்தமாக்கிடணும் அவங்க, இல்லையா? ஒருத்தவங்க போய் நம்ம தண்ணி குடிக்க போறோம் அப்படின்னா அவங்கள சுத்தமாக்கிட்டு தான் நம்மளுக்கு குடுக்க வைப்பாங்க, இல்லைன்னா குடுக்க விட மாட்டாங்க. நம்ம குடிக்க முடியாது, நம்ம எடுத்து குடிக்க போனா கூட தட்டி விட்டுரும், இல்லையா? அது மாதிரி அவங்க நம்மளை காப்பாத்திட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம அணு அணுவா நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு நாளைக்கு ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா நம்ம ரொம்ப ஆவலா இருப்போம், ரொம்ப மனசு கஷ்டப்படுவோம். ஆனா நினைச்சு பார்த்தோம்னா அது ஒரு காரண காரியத்துக்காக தெய்வம் வந்து அந்த இடத்துல நடத்துவாங்க. போகக்கூடாதுன்னு இருந்தா போக விட மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம அடைக்கலமாக்குறோம் அவங்க கிட்ட. அதனாலதான் மெய்ப்பொருள் அடைக்கலப்பா. அவங்க கிட்ட நம்ம மெய்ப்பொருள்ல அவங்க கிட்ட அடைக்கலம் கொடுத்துட்டோம்னா நம்மளால காப்பாத்த முடியாது. நிச்சயம் தெரியுது, நம்ம லட்சணம் நல்லாவே தெரியுது. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் தன்னை தானே சிந்திச்சு பார்த்தோம்னா நம்ம சரியா இருக்கமா? இல்லவே இல்லை. நான் இல்லைன்னு நான் சொல்லிடுறேன், யாரையும் சொல்லல, என்னையே சொல்லிக்கிறேன். ஆனா தெய்வமே நீங்க என்னைய வையுங்க, என்னால இருக்க முடியாது. பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை அருள் செய்யும் என்றும், மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எமக்கு முன்பாக என்றும், நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் என்றும். என்றென்றும் அல்ல, என்றும் என்றும் வரதெல்லாம் என்றும் ஓடணும். அப்ப அவங்க கற்பனைகள்ல நம்ம அவங்க விசாலமாக்கணும், இல்லையா? அப்ப நீ அதுக்கு இடம் கொடுக்கணும்ல, இடம் கொடுக்கணும். அததான் சொல்றாங்க. நான் உன் கையை பிடிச்சி கூட்டிட்டு தான் போயிட்டு இருக்கேன், நீ முறுக்கிட்டு போனா நான் என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ என்னை நோக்கி ஒரு இடத்தை எடுத்து வை, நான் 3 எட்டை எடுத்து வைத்து கூட்டிக்குவாங்க. அவங்க மடியில தூக்கி வச்சுக்கிறாங்க. ஒரு அரசன் என்ன செய்வாங்க? அரியாசனத்துல சரியாசனம் யாராவது கொடுப்பாங்களா? இந்த நாடு ஆளுன்னு வேணா சொல்லலாம், ஒரு பகுதியை கொடுத்து. ஆனா தெய்வம் அப்படி சொல்லல. நான் வந்து அரியாசனத்தில் சரியாசனம் என் கூட உன்னை உட்கார வச்சுக்கிறேன், அவங்களோட மடியில உட்கார வைக்கிறேன்றாங்க. யாரும் சொல்ல முடியும்? நீங்க நினைச்சு பாருங்க. என் பிள்ளை, நீ என் பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லி, ஏன்னா பிள்ளைங்களை தூக்கி மடியில வச்சுக்குவோம்ல. அப்ப அது மாதிரி நீ குழந்தையா இரு. ஒரு பூனை அதான் சொல்றாங்க, மாற்றால நியாயம் மார்க்கட நியாயம். நீ பூனையை போல இரு, நான் அழகா தூக்கிட்டு போயிடுறேன், தாய் கவி தூக்கிட்டு போயிரும். ஆடுனா இப்படி ரொம்ப ஆடிச்சுன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கும், கீழே விழுந்துருவ. அடுத்து வந்து நாய் அடிச்சுட்டு போயிரும், இல்லையா? நாய் நரி எல்லாம் ஓடி வந்து கடிச்சிரும். அப்ப அவங்களோட இணங்கி போகும். அதான் சொல்றாங்க, இணங்கிய சுபாவம் பார்த்து என் இருதயத்தினுள்ளே பிணங்கிடாதேமானாரும் பெருநிலை அறிய காட்டி வணங்கிடும் விசிலாத்தைந்தும் வகை விதி அங்கே பூட்டி இணங்குதற்கு உளவு சொல்லி. நீ இணங்க மாட்ட, இணங்குதற்கும் உளவு சொல்லிட்டேங்கிறாங்க. அப்பதான் அகத்தை திறக்க முடியும்பா. நீ இணங்கு, அதான் அடிமையாகு. அதுக்கு சொல்றாங்க, தாய் தந்தை மனைவி பிள்ளை 4ல ஏதாவது ஒன்னாயிரு. ஒண்ணு என்னை தந்தையா ஏத்துக்கோ, அப்ப வந்து அடிச்சா கூட வாங்கிக்க. தாய் கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய். நீ அப்படியாவது பிள்ளையாயிரு. அம்மாவோட அன்புக்கு அரவணைப்புக்கு சொல் பேச்சு கேட்டா தாயாரு. இல்ல நீ நாயகனா ஏத்துக்கோ, நான் வந்து உனக்கு நாயகன், நீ பொண்டாட்டி ஆயிரு. பொண்டாட்டிக்கு யார் செய்யணும்? புருஷன் தான் எல்லாம் செஞ்சாவாங்க, இல்லையா? எதை எடுத்தாலும் அவங்கதான். சண்டை போறதுக்கு உரிமையா இருக்கு. நீ ஏன் எனக்கு வாங்கி கொடுக்கல கேட்கலாம்ல, வருது இல்ல? எல்லாரும் வீட்டுல என்னத்துக்கு சண்டை வருது? இந்த மாதிரி செய்யலன்னா அதேதான் தெய்வத்துக்கிட்ட உரிமை தானே. அவங்கதான் சொல்றாங்க, நீ உரிமை பொருள், என்னுடைய உரிமை பொருள். நீ பெண், நான் ஆண், உனக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கு, இல்லையா? அப்ப நீ நாயகனா ஏத்துக்கோ. அப்ப அது பிரகாரம் அதான் நாயகனுக்கு தகுந்த மாதிரி இணங்கி நடக்கணும், இல்லையா? நடந்தா எல்லாமே செய்வாங்க, சொல்றாங்க, இல்லையா? அவ்வளவு யாருக்கு சொல்றாங்கல்ல, ஒரு ஒரு வேசிக்கு கொண்டு போய் கொடுப்பாங்களா? ஒரு 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 புருஷன் எதா இருந்தாலும் தன்னுடைய மனைவிக்கு தான் கொண்டு போய் கொடுப்பாங்க, அப்படிதான் செய்வாங்க. அது மாதிரி நீ வந்து அப்படி ஏத்துக்கோ. ஏதாவது ஒண்ணை ஏத்துக்கோ என்னைய. அப்ப நான் உன்னைய பாத்துக்கிறேன். நீ எதுவுமே இல்ல, நான் இருந்தா அப்ப அந்த இடத்துல அடிதான் வாங்கணும், இல்லையா? எங்கேயுமே அடிமையா இருந்தா பிரச்சனையும் வராது, சண்டையும் வராது. அதேதான் தெய்வத்திட்ட அடிமை ஆயிட்டோம்னா அவங்க எல்லாமே அவங்க ஒருத்தவங்க தலைமேல் சுமந்து வர பெருமாள் உண்டே. நீ ஏன் ஏத்துக்கிற? கஷ்டமா அதை சொல்றேன். சரி, இங்க வந்துருங்கம்மா. இந்த ஒரு பாடல் இருக்கான். சத்திய நடையை என்று தான் எடுத்து இங்கே நுரைத்தேன், சத்திய நடையை என்று தான் எடுத்து இங்கே நுரைத்தேன், மெத்த நாள் முண்டென்று நீ மாட்டி கொள்வீரே என்று பூமி அடங்கலுக்கும் ஓதும் புராதனம் கூறுவது. சொல்லிட்டாங்க, சத்தியன் நடையை இன்று தான் இன்று தான் எடுத்து இங்கு ஏன் உரைத்தேன்.
தான் எடுத்து உரைத்தேன், இன்றுதான் எடுத்து உரைத்தேன். எப்படி வேணா வைக்கலாம் இல்லையா? அப்ப எதுக்கு உரைத்தேன்? மெத்த நாள் உண்டு. ஏன்னா மாட்டிக்க அதுல மாட்டிக்கொள்வீரே, பிரளயத்துல மாட்டிக்குவீங்களே அப்பா கெஞ்சுறாங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? மாட்டிக்கொள்வீங்களே. அப்படி இதுல சொல்லும் போது நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம்னா, மெத்த நாள் உண்டு, நான் இருக்கேன், நீ வந்துரு சீக்கிரம், இதுல மாட்டிக்கோ, வந்து மெய்வழிக்குள்ள மாட்டிக்கொள்வீரே என்று நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சீக்கிரம் அதை விட்டுட்டு இதுல வந்து மாட்டிக்கோ, எனக்குள்ள வந்து மாட்டிக்கோ. மாட்டிட்டீங்கன்னா அவங்க இழுத்துட்டு போயிருவாங்க. அவங்க இன்ஜின் நின்றுட்டு இருக்கு, நீ பொட்டி போய் மாட்டினாதானே இழுத்துட்டு போகும். நீ தனியாவே நின்றுட்டு இருந்தா விட்டுட்டு போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம எல்லாம் போகி அப்ப அதுல போய் மாட்டணும். அப்ப அதுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்ப நீ மாட்டிக்குவான்னு பாத்துட்டே இருக்கேன் சொல்றாங்க இல்லையா? உன்னை காத்துக்கிட்டே இருக்கேன், இழுத்து விட காத்து கொண்டிருக்கிறேன். அப்ப அதுக்குள்ள வந்து நீ மாட்டிக்கோ. இதுல எடுத்தா பிரளயத்துல மாட்டாதங்கிறதுக்கு சொல்றேன். ஆனா இதுல எடுத்துக்கிட்டா மாட்டிக்கோ, வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த மெய்வழி கூடைக்குள்ள எப்படியா வந்து விழுந்துட்டீங்கன்னா அவங்க தூக்கிக்குவாங்க இல்லையா? அதான் சொல்றாங்க. அப்ப பூமி அடங்களுக்கும் பூமிங்கிறது யாரு? அவங்கள அண்டுன அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலகம் இல்லையா? அந்த உலகத்தை சொல்றாங்க. இந்த பூமி அடங்களுக்கும்னா நம்ம மெய்வழி பிள்ளைகள் தான் பூமி, நம்ம மெய்வழி பிள்ளைகள் தான் வையகம். அது யாரு அவங்கள வச்சாங்களோ அகத்துல, அவங்க எல்லாம் வையகம். அதெல்லாம் வந்து மாட்டிக்கோ. அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்காக தான் இந்த புராதனை ஓதுனேன், நரகர்களுக்கு ஓதல, நம்ம மக்களுக்கு. அந்த பூமி அடங்களுக்கும் ஓதும் புராதனம். அப்ப அந்த ஓதும் அவங்கதான் பூராதனமும் வச்சிருக்காங்க. அந்த பூராதனமும் சொல்லிட்டாங்க நமக்கு, எதையுமே இல்ல. அந்த முத்தார ரத்னாபரணங்களை போதுமானவரை அணிந்து கொள்ளுங்கள் என்று அணிய செய்து வச்சிருக்காங்க. நீ எடுத்து போட்டுக்கணும் இல்லையா? அவங்க அத்தனை கோடி அனந்தம் கோடி குவியல், அதை எல்லாத்தையும் திருட மட்டும் திருடி கொள்ள திருவாக்கும் கொடுத்துட்டாங்க. நீ வந்து திருட மாட்டேங்கிற, ஏன் அப்படி பயப்படுற? அதான் சொல்றாங்க. அந்த சொல்றாங்க, உள்ளம் அது கோவில், உருவம் அதில் தெய்வம், கண்கள் அதன் வாசல், பெண்ணின் நாணம் அங்கு காவல். நீ தாழ்மையிலே இருக்க, தாழ்மை தருவது பெண்மை, மேன்மை தருவது ஆண்மை. நீ ஆண் ஆக்கிதான் உன்னை நான் அதுல கொண்டு போய் சேர்க்கிறேங்கிறாங்க. அப்ப நீ ஆண் ஆகணும், பெண்ணுன்னா பெண்ணு கிடையாது. அதான் சொல்றாங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிவுண்டையாம், ஆனாலும் பேதை குணம் பெண்களுக்கு உண்டு, வீணுக்கு எடுத்த ஜென்மம் அனந்தங்கோடி இந்த பெண்கள், ஆனா விவேகமுத்தி அடைந்தவர்கள் அதிலும் உண்டு. அப்ப பெண்கள் அதுல இருக்காங்க இல்லையா? அப்ப வீணுக்கே அந்த ஊனுக்கே செத்த உளுத்தரு உண்டு ஆண்ல இல்லையா? அப்ப பெண்ணு அப்படிங்கிறது பெண் அல்ல, அவங்க ஆண் ஆக்கிதான். அதனாலதான் சரி சமமா வச்சாங்க தெய்வம். வந்த செம்மல்கள்லாம் அவ்வளவு உரிமை கொடுக்கல. நம்ம தெய்வம் ஜீவன் மாதவத்து ஜீவன் அது ஒன்றே, ஆண் பெண் அதுல கிடையாது. ஆண் அவங்க ஒருத்தவங்க தான், மத்தவங்க எல்லாரும் பெண்ணுதான். அந்த பெண்ணா இருக்காம நீ தாழ்மை நிலைமை இருக்காத, ஆண் ஆகு, அப்ப நான் உன்னை கொண்டு போய் அந்த நிலையில சேர்த்துறேன் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இப்ப இத புரியாது, ஆண்கள் பெண்கள்னு இல்லையே. இதை விட ஆண்களை விட பெண்கள் வந்து தெய்வம் சொல்றாங்க. அன்னைக்கு காரைக்கால் அம்மையார் இருந்தாங்க, அவங்க பெண்ணா இல்லையா? அவங்க ஆனாதான் அவங்க தனியா போனாங்க இல்லையா? கையிலைக்கு போக முடியுமா? போனேன்றாங்க. தலைகீழா போனாங்க. இவன் தலைகீழா மனுஷரை போட்டான். இந்த உலகத்துக்கு தலைகீழா மாறியே ஆகணும். ஒரு பெண்ணா இருந்தாலும் அந்த தெய்வீக வழிக்கு திரும்பும் போது எல்லாரும் ஒரே வழி, மெய் வழி ஒன்றே, வழி வழியே, வழி வழி என்பா வழி வேறு இல்லை. அந்த மெய் வழி ஒன்றே. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய முப்பொருளை அர்த்தம் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு தெய்வம் நம்மள அழைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. போக போக புரியும். அவங்க நம்ம அந்த வழியில போயிட்டே இருக்கோம். முதல்ல ஓத ஆரம்பி, உணர ஆரம்பி, அவங்க கூட்டிட்டு போறது கரெக்டா தெரியும் நம்மள எப்படி வழி நடத்துறாங்க. இன்னைக்கு இத பசி ஆறணும்னா கூட ஆறணும், ஆறக்கூடாதுங்கிறத கரெக்டா நிப்பாட்டுறாங்க. ஊனி பார்க்கணும் நம்ம, இதை இன்னைக்கு செய்ய முடியுமா? செய்யல அப்படின்னா அது ஏன் செய்யல, அவங்க நிறுத்துறாங்க. அது அப்படி நம்ம ஒவ்வொன்றையும் சிந்திச்சு பார்த்தோம்னா அவங்கள எப்படி நம்மள வழி நடத்துறாங்கன்னு நல்லா தெரியும். ஒருத்தவங்க கூட பேசக்கூடாது அப்படின்னா நம்ம பேசாம இருக்க மாட்டோம், அவங்களை திரும்பி போக வைப்பாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? ஒரு இடத்துக்கு போகக்கூடாது, இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு சாவு நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு தெரியாது, யதார்த்தமா போவோம், ஆனா நம்மளால போக முடியாது. அப்புறம் மறுநாள் பார்த்தா விசாரிச்சோம்னா அங்க அப்படின்னுவாங்க. அப்ப நம்மள அந்த இதுல மாட்டாம நம்மளை காப்பாத்திக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொன்றும் காப்பாத்துறாங்க. அது ஒவ்வொருத்தரும் உணரணும். இதுல யாரு டச்ல இருக்காங்களோ தெய்வத்துக்கிட்ட, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன செயலை கூட ஊனி ஊனி பார்க்கணும். இன்னைக்கு என்ன பண்றோம்? இன்னைக்கு வேதத்தை தொட முடியல, ஏன் தொட முடியலன்னு நம்மளுக்கு தெரியும். தெய்வம் கேக்குறாங்க, 10 குட்டி சாக்கா 5 குட்டி சாக்கா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கணும் தெரியுமா? தெரியல. எவ்வளவு களவு போச்சுன்னு தெரியணும்ல. ஆனா ஒரு 10 ரூபாய் காணோம்னா
அது என்ன ஆச்சுன்னு எவ்வளவு தூரம் கேட்கிற. அப்ப அதுக்கு இருக்க அறிவு இருக்கு இல்லையான்னு கேக்குறாங்க. பாக்கணும்ல இன்னைக்கு எவ்வளவு இதுல வீணாச்சு. அவத்தில் போன நொடிகள் எத்தனை, இந்த அவத்தில் போன நொடிகள் எத்தனை, 221,600 மூச்சுல எத்தனை நொடி வீணா போயிருக்கு யோசி. அப்ப நீ வீணா ஆக்க மாட்ட. அப்ப அதுக்காக செலவு பண்ணுவ. எந்த நேரமும் என்ன வேலை செஞ்சான ஏதவத்தை பட்டால் என்ன, முனிவர் மனம் மோனத்தே. அப்ப இருக்கணும் இல்லையா. அப்ப நினைவு பூரா அவங்கள வைக்கும் போது அது நீ எந்த வேலை செஞ்சாலும் அது தவத்திலேயே போயிட்டு இருக்கு. இப்ப வேலை செய்துகிட்டே மூலமந்திரம் சொல்ல முடியும்ல, நம்மளால படிக்க முடியும்ல, பாடல் பாட முடியும்ல. அதுக்காக தான் மனனம் பண்ணு. அப்ப நீ அது ஓதிக்கிட்டே இருப்ப ஒரு எல்லையில. அப்ப அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு உனக்கு சிந்திக்க வரும். புரியாததெல்லாம் புரியும் சொல்லாங்க இல்லையா. அது எல்லாமே துலங்கும் தானே. அந்த வழியில போக 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 நம்ம நினைச்சு அதை கேட்டோம்னா அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. நம்மள அறியாமையே அது நடக்கும். அதை புரிஞ்சுக்கணும், அவங்க வழிய புரியணும். அதுதான் அருள். அவங்க புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நமக்கு நம்ம புரிஞ்சுக்கிற அறிவு நமக்கு வேணும். அதுதான் அறிவு, அறிபாடம். அறிவுங்கிறது தெய்வம் நமக்குள்ள இருக்காங்க, அதை அறியக்கூடிய பாடம். முடிஞ்சிட்டா இந்த பாடல் படிச்சு முடிச்சிருவோமா? முடிச்சிட்டோம்ல. இது 4 நாள். பூமி அடங்கலுக்கும் போதும் புராதனம் கூறுவது தெய்வீகமை வழியன் தேடிடும் குடகமே. தெய்வீகமை வழியன் தேடிடும் குடகமே. ஆமனு ஈசனே வந்து தேவர் கருளமும் தந்தது. இந்த ஆயுளை பத்தி கொஞ்சம் பேசுறாங்க. நீதாமா அந்த அவங்க சொல்றாங்களா அந்த கரளை முனியும் எடுத்து வச்சிருங்கண்ணா. தெய்வம் சொன்ன ஒரு கதையை அப்ப அவங்க நேரா இருந்து கேட்டாங்களா, அது மாதிரியான சொன்னாங்க. அதை இதுல சொல்லியிருக்காங்க. பாசித்த முகம் வேர்த்தழுகும் பாதம் பார்த்து ருசித்த முதூட்டி அதும் தட்ட அதும் பொறுத்தாய். ஐயனின் சந்நிதி முன் தலைநாளில் அறிந்தவன் போல் அறிவுரைத்தேன் அதும் பொறுத்தாய். தெளிந்த பின்பு பேசி மனம் கூசி முகம் திருவருளை தினம் நோக்க அப்பெல்லாம் 9 மணி வணக்கம் முடிஞ்சு தெய்வம் ஆசனத்துல அமர்ந்திருப்பாங்க. எல்லாரும் உக்காந்துருப்பாங்க. பொம்பளைங்க எல்லாமும் தவத்துக்கு போறதுக்கு முன்ன ஒவ்வொரு நாளைக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் இது மாதிரி ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் ஒவ்வொரு நாளைக்கு பாண்டியந்தரை கூப்பிட்டு கதை சொல்லுவாங்க. நம்மள விளையாட்டு போலவே செஞ்ச உழவாங்கிறாங்களோ, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒன்னொன்னு பிடிக்குங்கிறாங்களோ. அது மாதிரி சின்ன கூட ஒரு தாட்டி சொன்னாரு, ஒருத்தங்களுக்கு மான்மியம் பிடிக்கும், அதையே படிப்பாங்க. சில பேர் வேத நூலே படிப்பாங்க, சில பேர் பாக்கியமே படிப்பாங்க. ஈரோட்டுல இருந்து வர்ற பிள்ளைங்க எல்லாம் பாக்கியமே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு இப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு உணவு மாத்தி மாத்தி கொடுக்குற மாதிரி அப்படின்னு. அப்பெல்லாம் நாங்க சின்ன வயசு கதைனா ரொம்ப ஆசை. கதை சொல்றாங்கன்னா உடனே எல்லாரும் ஆர்வமா கேக்குறது. அது மாதிரி அப்ப கிருஷ்ணர் சின்ன வயசாம். அவங்க அப்ப துவாரகையில இருந்துட்டு இது மதுராவில இருந்துட்டு அரசரா இருக்கிறாங்க. அப்ப முனிவர்கள் எல்லாம் சந்திக்கிறதுக்கு வனத்துக்கு போறாங்களாம். அப்படி போற சமயத்துல ஒரு இடத்துல ஒரு முனிவர் ஒரு இப்படி ஒரு குச்சி மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு இங்கிட்ட ஒரு 2 ஓலை இங்கிட்ட ஒரு 2 ஓலை வச்சுக்கிட்டு அதுல தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். நீங்க இப்படியே இருக்கிறீங்க, நான் நல்லா ஒரு அழகா உங்களுக்கு நீங்க வனத்திலேயே கூட இருங்க, அழகா பர்ணசாலை ஒண்ணு கட்டி தர்றேன், எல்லா வசதியும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றாங்க.
எதுக்கு வேண்டாம், அற்ப ஆயுசு, இதுக்கு போய் என்னத்துக்கு அப்படின்னாங்களாம். அப்ப நான் சரி இவர் உடனே இதாயிடுவார் போட்டுக்குன்னு எவ்வளவு ஆயுசு அப்படின்னு கேக்குறாங்களாம். கேட்டா அவர் உடம்புல கரளையா இருக்குதாம். அது எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு கரலை குறையுமா. அது 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 கரைஞ்சிடுச்சுன்னா நான் போயிடுவேன், அதுக்கு போய் ஒரு கரலை கரைஞ்சா 100 வயசு. அது எனக்கு கரலை எல்லாம் கரைஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் ஆயுசு. அதுக்கு எதுக்கு எனக்கு மரண சாலையெல்லாம் கரலையா இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அப்படியான்னு சரின்ட்டு அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனாங்களாம். போனா அங்க ஒருத்தர் இருந்தாராம். அங்க என்னன்னா அவரு ஒரு பக்கம் குச்சி வச்சுக்கிட்டு வெயில் வர பக்கம் அந்த ஓலை எடுத்து வச்சுக்கிறாராம், ஒரு தட்டி மாதிரி. இந்த பக்கம் சூரியன் போனா அதை எடுத்து இங்கிட்டு வச்சுக்கிறாராம். வச்சுக்கிட்டு அவரு அங்க தவத்துல இருந்தாராம். அவர்கிட்டயும் அதே மாதிரி சொல்றாங்களாம். சொன்னா அவரு எதுக்கு எனக்கு அல்ப ஆயுசு, இதுக்கு போய் எதுக்கு எனக்கு அதெல்லாம் வேண்டாம், பர்ண சாலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். எவ்வளவு அப்படின்னு கேட்டா அவருக்கு உடம்பு பூரா ரோமமா இருக்குதான். அப்ப தெய்வம் ஒருத்தவங்களும் ஒரு ஓமானம் சொல்லுவாங்க. வேல்பாண்டியன் அப்ப உட்கார்ந்து இருக்கிறாரு, நம்ம வேல்பாண்டி மாதிரி அப்படிங்கிறாங்க. அவருக்கு முடியெல்லாம் முடியாதுமா இது மாதிரி அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படின்ட்டு சொன்னாங்க. எல்லாரும் சிரிச்சாங்க. அப்புறமே அவருக்கு அந்த அந்த ஒரு ரோமம் உருந்துட்டா அவருக்கு அது பூரா நான் போயிடுவேன், அதுக்கு போய் எதுக்கு எனக்கு அப்படின்ட்டு அவர் சொன்னாராம். அப்படின்ட்டு அந்த கதை சொன்னாங்க. அது மாதிரி நிறைய கதைங்க பாண்டியந்திர கூப்பிட்டு கதை சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரே சிரிப்பா இருக்கும். அவர் கதை சொன்னாருன்னா அவர் சிரிக்கவே மாட்டாரு, நிறைய கதைங்க சொல்லுவாரு. அந்த ஊர் பாஷையில அவருக்கு சொல்றது அவ்வளவு நல்லா இருக்கும். அப்போ ஒரு வாட்டி கடலை எல்லாம் தெய்வம் சொல்றாங்க, இனிமே மழையே பெய்யாது, பெரிய காட்டுல எதுவும் போடாத அப்படின்னு சொல்லிட்டா பெரியம்மா தெரியாம தெய்வம் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு படவெட்டிருந்தன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை கூப்பிட்டு கடலை போட சொல்லிட்டாங்க. கடலை போட்டு பெரிய கடுப்பு, இந்த பெரிய காடு இதுதான் பெரிய காடுன்னு சொல்றது, பெரிய காடு. அதெல்லாம் கடலை போட்டுட்டா ஆனா அந்த தாட்டி நல்லா மழை பெஞ்சு நல்லா விளைஞ்சிடுச்சு. ஆனா அதான் அவங்களுடைய இதுல அப்படி வீரபெருமன் சொல்றாங்களே, பிறண்டு வரப்போகுது உங்களுக்கு தெரியலையா அண்ணா அப்படின்ட்டு சொல்றாங்க. அது மாதிரி அவங்களுடைய இதுல மழையே பெய்யாது போடாதன்னு சொல்லி இருக்கிறாங்க. இவங்க போட்டுட்டா அது அவர் என்ன பண்ணாரு, களை வெட்டுறதுக்கு காசு கொடு அப்படின்னு கேட்கிறாரு. எதுக்குடா களை வெட்டுறது அப்படின்னாங்க. பெரிய காட்டுல கடலை போட்டிருக்கணும்ல, பெரியம்மா தெரியாம போட்டது அவருக்கு தெரியாது. கடலை போட்டிருக்கோம்ல, அதுக்கு களை வெட்டுறதுக்கு. கடலை நான் போட வேணாம்னு சொன்னேன், நீ போட்டியா அப்படின்ட்டு பெரியம்மாவை திட்டுன்னு திட்டி இருக்கிறாங்க தெய்வம். அப்புறமே அந்த தாட்டி நிறைய விளைஞ்சு வண்டியில கொண்டுட்டு போட்டு கல்லு கொட்டாய் அப்படியே சின்ன இருக்கிறாங்களா, அதுக்கு கல்லு கொட்டா இருக்கும், அதை கொண்டாந்து வண்டியா போட்டு அதான் தெய்வம் அதான் பாட்டாளியான் தங்கள் மக்களுடன் கூடி பாடது ராப்பகல் ஓயாமல்ங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு தெய்வம் ஆயிடுறாங்க. எல்லாரும் ஒரு வருஷம் பூரம் பெண்கள், ஒரு வருஷம் பூரம் ஆண்கள் உட்காந்துக்கிட்டு ஆஞ்சிட்டான். அப்ப இப்படிதான் அவரை கூப்பிட்டு ஏன்னா தூக்கம் வருமா கதை. அப்ப பெரியம்மா சொல்றாங்க, போட்டதுக்கு என்ன திட்டுனாங்க பாரு, எதுவுமே இது கூட ஆகாரம் கூட தெய்வம் எடுத்துக்கல, உட்காந்துக்கிட்டு ஆஞ்சிக்கிட்டு இருக்கிறத பாரு அப்படின்னு. அப்பதான் தெரியும் தெய்வம் எதுவுமே பசியாராமையோ உட்காந்து இருக்கிறாங்கன்னுட்டு. அப்படியே கதை சொல்லிக்கிட்டு அவர் சொல்லுவாரு, எல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஒரே இதுவா இருக்கும். அதே மாதிரி அப்ப ஒரு கதை சொன்னாரு. அதை படவெட்டியந்தரையும் சித்திரமாடியும் சேர்த்து வச்சு அந்த கதையை சொல்றாங்க அவங்க. அப்ப படவெட்டியந்தர் வரல, அதுக்கு பிறகு அடடே இது படவெட்டிக்குள்ளே அந்த கதை பொருந்தோம், அவன் இல்லையே அப்படின்ட்டு தெய்வமே திருப்பி சொல்றாங்க. அதை சொல்லி சித்திரமாடிய வச்சு சொல்றாங்க. அது ஒரு நிகழ்ச்சி. அது மாதிரி நிறைய நம்மள அப்படி கதை அப்படி அந்த கதை சொன்னா நம்மளுக்கெல்லாம் அந்த தூக்கமும் போயிடும், ஒரே சிரிப்பாக நல்லா இருக்கும். அப்படி நம்மளை ஒவ்வொரு இதுவும் எல்லாத்தையுமே பிள்ளைங்க சந்தோஷப்படணும் அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொரு சமயம் சர்க்கஸ்க்கு போக சொல்லுவாங்க, சினிமா கூடாது, சர்க்கஸுக்கு போக சொன்னாங்க. அப்புறமே ஒரு சர்க்கஸை கொண்டுட்டு கீழக்குறிச்சியில போட்டாங்கன்னு சொன்னாங்க. அதையே இங்க கொண்டுட்டு சாலையில போட சொன்னாங்க. முன்னாடி பொம்மை ஆட்டம் கொண்டுட்டு போட சொன்னாங்க. அது டிக்கெட்டு மாதிரி எல்லாம் கொடுக்க அது கிடையாதுன்ட்டு தெய்வமே அவங்களுடைய இதை கொடுத்து எல்லாரையும் பார்க்க சொன்னாங்க. அது மாதிரி 2 இது என்னுடைய நமஸ்காரம். மாமா
நமஸ்காரம். அக்கா அவங்க அழகா நமக்கு ஞாபகப்படுத்தினாங்க. ஏன்னா நம்ம என்னன்னா மறந்துடுவோம் எதையுமே. தினம் யாருன்னா ஒருத்தர் சொல்லியே இருந்தாதான் ஞாபகம் வரும். அடுத்து என்னன்னா இதை பத்தி பேசுறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். நீங்க சாரபட்சம் இருந்துன்னு பேசுறீங்க, நான் வெளியே இருந்துக்கிட்டு இதை பேசணும்னா அது ஒரு பொருத்தம் வராது. ஏன்னா சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கணும்வாங்க. நம்ம சாதைக்குள்ள இருந்துக்கின்னு பிரளயத்தை பத்தி பேசினா கரெக்ட், அதை தப்பிச்சுக்கணும்னு பேசினா அது கரெக்ட். நான் வெளி உலகத்துல ஃபேனு லைட்டு சௌகரியத்தோட உட்காந்து பேசணும்னா அப்போ நம்ம என்ன பண்றோம், பொய் சொல்றதா ஆயிடும். அதனால தெய்வத்தினுடைய எண்ணத்தை ஒரே 2 வரியில அந்த பூமியிடங்கள் பாட்டுல சொல்றாங்க. என்ன பண்ணாங்க, உயிர்ப்பொருள் ஈந்தோர் எண்ணம் யுகவித்து என்று ஆக்கம் பண்றோம் அப்படின்னாங்க. நம்மள தெய்வம் எவ்வளவு பாடுபட்டு யுகவித்து ஆக்கணும்ன்றதுக்காக ஒவ்வொரு செயலையும் அவருக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத அழகா சொல்றாங்க. இப்ப ஞானிகள் இருக்கிற இடத்த என்ன சொல்லுவாங்கன்னா ஆசிரமம் அப்படின்னுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கதான் சிரமம் இல்லாத வாழ்க்கை. ஏன் சிரமம் இல்லாத வாழ்க்கை. இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றோம், சிரமத்தோடதான் வாழ்க்கை, எங்க போனாலும் பிரச்சனை தான். அப்ப என்னன்னா சிரமம் இல்லாத வாழ்க்கையும் ஒரு நல்ல வாழ்க்கை. அதுதான் என்ற ஒரு எண்ணம் யுகவிச்சா என்ற ஆக்கம்டா. அப்ப கவனச்சிதறம் இல்லாம 5 புலன்களும் தெய்வ நாட்டத்தோட தெய்வத்துக்கு சேவை செய்யணுன்ற அந்த எண்ணத்திலேயே தான் இருக்கிறா போல நமக்காக ஒரு ஊரை படைக்க வச்சு அதுக்குள்ள வந்து இருந்து நீங்க உங்களை காப்பாத்திக்குங்க அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், நமக்குதான் தெரியல, எல்லாத்துக்கும் ஒரு சமாதானம் சொல்லுவோம், எல்லாத்துக்கும் ஒரு ஜவாப் சொல்லுவோம். அதனால தெய்வம் கடைசியில என்ன சொல்றாங்க, அந்த ஜவாப்பை வருகின்ற அந்த யமவையில போய் சொல்றா அப்படின்றாங்க. அப்ப நம்ம என்னன்னா இது என்னன்னா நாங்கெல்லாம் வெளியே இருந்துக்கின்னு எப்பேற்பட்ட அழி உலகத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அக்கா அழகா அந்த பாடல்களை ஞாபகப்படுத்தி சொன்னாங்க. நம்மளும் ஆசைப்படுறோம், தெய்வம் அதை கூட்டி வைக்கணும். நாங்களும் சாரவாசி ஆகி அந்த பெரும் பலத்தை நம்மள ரிசர்வேஷன் பண்ணிக்கணும்ல. ட்ரெயின் எப்போ வருதுங்கிறது இல்ல. நம்ம என்ன ஒரு ஊருக்கு போறோம்னா என்ன பண்றோம், 6 மாசத்துக்கு முன்ன ரிசர்வேஷன் பண்றோம், 3 மாசத்துக்கு தக்க தெரியுது. அது போல நம்மள தெய்வம் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய மெய் இன்ஜின் ஆனது வந்து காத்து இருக்குது, அந்த உலகத்துக்கு அழைச்சு போகணும்னா நம்ம என்ன பண்றோம், பராக் பார்த்துக்கின்னு யுக காரியங்களை ஈடுபட்டுக்கின்னு இதுலயே புதை சேர்ல மாட்டினா போல மாட்டின்னு இருக்கிறோம். அதனால இந்த பிரளயத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்லை, நீங்க இப்போ சேஃபான இடத்துல இருக்கிறீங்க. எங்களுக்கு ஞாபகப்படுத்தின அக்காவுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஞாபகப்படுத்தல் நிலையா நிற்கணும் அப்படிங்கிறது தான் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் நம்ம கிடைச்சா நம்மளும் அந்த எல்லைக்குள்ள வந்து குடியாகணும் அப்படிங்கறத நம்ம தெய்வத்துக்கு எதை வேண்டிக்கிறோம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். வாங்க சிவலான். நமஸ்காரம். நமஸ்காரம் அக்கா. நீங்க ஞாபகப்படுத்தினது சுருக்கம் இருந்தது எங்களுக்கெல்லாம். சென்னையில இருக்காரு சுருக்கம் இருந்தது. அந்த எண்ணத்தை அடிக்கடி ஊட்டி வரணும் அப்படிங்கிற தெய்வ சித்தத்துக்கு வேண்டுதற்கு தூண்டுதலா இருந்தது. இதெல்லாம் அவங்க வாயில சொல்றாங்க, நாங்க நேரா பார்த்து அனுபவிக்கிறோம். இந்த நீருடைய வேகத்தையும் வந்து நேரடியாக பார்த்து அனுபவிக்கிறோம். தெரியுது, இருந்தாலும் அது எப்படி கூடி கொண்டு வர்றது அப்படிங்கிற எண்ணத்துல நாங்க இருக்கிறோம். கடைசியில இருந்த பொழுது அந்த கதைகள் எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப அது சுருக்கமாகவும் அந்த ஒரு காலம் எப்படி ஒரு வசந்த காலமா இருந்தது அப்படிங்கிறத வந்து அந்த எண்ணத்துல வந்து கொண்டு வந்தாங்க. அதே போல யுகவித்தென்று ஆக்க வென்றோம் அப்படின்னா அவங்க யுகவித்தாக ஆக்குவதற்காக வந்து அவங்க அதை கங்கணம் பூண்டு வந்துட்டாங்க. அவங்க அதை அளக்கிறதுக்கும் வந்து தயாரா இருக்கிறாங்க. ஆனா சேர்ந்து கொள்ள வேண்டியது யார் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து சிறப்பா இருந்தது. வாடைமர வாக்கினு கெட்டாத வந்த வல்லபத்தை வஞ்ச நெஞ்சு அறிபடுவதோ அப்படிங்கிற பாடல சொல்லும் பொழுது அந்த மனோ வாக்குக்கு எட்டப்படாத அந்த செயலை வந்து வஞ்ச நெஞ்சு வந்து தெரிஞ்சுக்குமா? ஜவாபு சொல்றியே, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நீங்களா வந்து ஒரு சமாதானத்தை சொல்லிக்கிறீங்களே, உங்களுடைய அந்த பாடும் செவி ரூபகந்த அந்த அஞ்சனை கொண்டு அறியக்கூடியதா இது? அது அறிய முடியாததாச்சு, அந்த மனோவாக்குக்கு எட்டாததாச்சு, அதை வந்து நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற அந்த கேள்வியோட அந்த பாடல் அது ஞாபகம் வந்தது.
பாடைமன வாக்கினுக்கு எட்டாத வந்த வல்லபத்தை இந்த வஞ்ச நெஞ்சு அறியுமா? இந்த வஞ்சமால நினைக்கும், தனக்குள்ள சௌகரியம் அதுதானே நினைக்கிறது. அப்போ அந்த வஞ்ச நெஞ்சு அது தெரியுமா? தெரியாது. அப்போ தெய்வத்தினுடைய கட்டளைகளை கேட்கணும் அப்படிங்கிறது நினைவூட்டுவதாக இருந்தது. சிறப்பாக இருந்தது. நமஸ்காரம். நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம இந்த சிறப்பான முத்தி பேரில் நாம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இந்த 5 பஞ்சபூதங்களுடைய செயல்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத, கடைசி நேரத்துல எப்படி இருக்கும், இறுதி நேரத்துல இருக்கும் அப்படின்றத மிக, அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனி போல மிக தெளிவாக நமக்கு அந்த 5உடைய செயலை வந்து இப்ப நம்ம ரெண்டு இதை மட்டும் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து நீரினால் வரக்கூடிய அபாயம், இன்னொன்று வந்து காற்றினால் வரக்கூடிய நிலத்தினுடைய ஏற்படைய அபாயம். அதாவது பூகம்பம், நம்ம சுனாமியும் பார்த்துருக்கோம், இந்த பூகம்பத்தையும் பார்த்துருக்கோம். ரெண்டையுமே நம்ம வந்து இப்போ தொட்டு பார்த்துருக்கோம். அடுத்து நீ பார்க்கக்கூடியது வந்து இந்த தீ, காற்று, அது ரெண்டு மட்டும் நான் பார்க்கல. ஆனால் நினைவு வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். காலையில் எந்திரிக்கிறோம், சங்கூத போகலாம் 4 மணிக்கு, இந்த மணி 3 ஆகுது. சரி, 3:15 ஆகுது, இன்னும் 3/4 மணி நேரம் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு, கொஞ்சம் ரொம்ப நேரம் இருக்குன்னு நினச்சிட்டு லைட்டாக அப்படி படுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சங்கு ஓதிடுவாங்க. நம்ம திரும்பி பார்த்தா காலைல 7 மணிக்கு தான் எந்திரிப்போம். இப்போ எப்படி அதான் மெத்த நாள், அதுக்காக சொல்கிறேன். இன்னும் நம்ம வெளியிலே இருக்கோம், இன்னும் நிறைய நாள் இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா அந்த நாள் எல்லாம் எப்படி ஓடுது அப்படின்னா இன்னும் ரொம்ப அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நாம வந்து அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இதை நான் சொன்னேன். அதே மாதிரி இந்த 5 பஞ்சபூதங்களுடைய நிலைமையை வந்து நம்ம எப்படி இதை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு சேஃபான இடத்துல இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம இதை வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அப்படின்னா ஒரே வழி மெய்வழி தான். அது நம்ம மெய்வழி சாலையை அடைவது தான். நம்ம ஆலயத்தில் தெய்வ நினைவா எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்றதான் அக்காவுடைய சுருக்கமா இதை தெளிவாக சொன்னாங்க. அந்த நிகழ்வுகளை சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது. நம்ம தெய்வம் இருக்கும்போது நடந்த நிகழ்வுகளை வந்து அதை நம்ம பங்கிட்டது வந்து நாமும் அதில் இருந்து அதை கூடி கழித்த மாதிரி ஒரு மனத்திற்கு ஒரு ரம்மியமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, இந்த வகையில் நம்முடைய இந்த சபை, புதுக்கோட்டை இங்கிலீஷ் சபையை நாம் நிறைவு செய்வோம். மீண்டும் வழக்கமாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம மீண்டும் சந்திப்போம். வணக்கம் பற்றி பண்ணிக்கலாமாம்மா? மெய்யாகவே சரையும் குறிகால மக்களுக்கு உள்ள சர்வமூலம் இந்நாட்டிலிங்கே எவரை மாற்றும் இறைவா போற்றி. அந்நாட்டிற்கு எட்டெடுக்க வந்த அரசே போற்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம் அம்மா. நமஸ்காரம்.